पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेज उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யத்துல 2வது மந்திரம், 2வது கண்டம், 2வது மந்திரம். नाहं मन्ये सुवेदेति नो न वेदेति वेद च यो नस्तद्वेद तद्वेद नो न वेदेति वेद च। நாகம் மன்யே சுவேதயதி. குருநாதர் பக்கத்தில் சிஷ்யன் திரும்ப வந்தான். அனுபூதி பண்ணிட்டு பிறகு அவன் சொல்றான், அனுபூதி சுரூபமாயிட்டான். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். அப்போ அவன் ஆப்ஜெக்டை அறியலை. அப்போ ஆப்ஜெக்டை அறியாததுனால என்னாச்சு? பரோட்ச ஞானத்தை தாண்டி அபரோக்ஷத்துக்கு போயிட்டான். பரோட்சம் எனக்கு தெரியும்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நம்ம வெளியில் போய் என்ன பண்ணலாம்? எனக்கு கேனோபனிஷத் தெரியும், பிரம்மம் தெரியும், ஆத்மா தெரியும் அப்படின்னு நம்ம நல்லா சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ அறிஞ்சிருக்கிறது எல்லாமே எதில் அறிஞ்சிருக்கோம்? நம்ம எல்லாமே புத்தியில் அறிஞ்சிருக்கோம். ஒரு பாடம் கேட்குறோம், சிரவணம் பண்ணதுக்கு பிறகு எல்லா ஞானங்களும் புத்திகதம், புத்தியிலிருந்து அறியப்படுறது. அப்போ அதில் என்ன உண்டாகும்? அபிமானம் கண்டிப்பாக உண்டாகும். நான் படிச்சிருக்கேன் ஜி, எனக்கு தெரியும், கோர்ஸ் முடிச்சிருக்கேன். நான் பிரஸ்தானத்திரையும் படிச்சிருக்கேன். ஆத்மானா என்னன்னு தெரியும், பிரம்மம்னா என்னன்னு தெரியும், லட்சணங்கள் தெரியும். அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். அதுவே பார்த்தீங்கன்னா புத்தியை தாண்டி மன்னத்துக்கு போகும்போது இந்த ஆத்ம தத்துவம் புத்திக்கு விஷயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்புறம் தானா நிற்கும் போது அனுபவத்துல தெரிஞ்சிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆப்ஜெக்டே இல்லை, நான் தான் எல்லா ஜீவராசிலையும் அறிபவன், நான் தான். அப்படி சொன்னதுக்கு பிறகு நான் என்னை அறிய முடியாது, அறிபவன் ஒரே ஒருத்தன் தான், நான் மாத்திரம்தான் அறிபவன், எனக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்னால் அறிகின்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அறிஞ்சாவே அது என்னது? ஆப்ஜெக்ட் ஆயிடும். அப்போ நான் நானா ஆயிட்டேன் அப்படின்னா அப்போ அறியறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பிரதிபிம்பம் இல்லை. இப்பெல்லாம் நம்மெல்லாம் யாரா இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதிபிம்ப சைத்தன்யமாக நம்ம இருக்கோம், ஜீவன் அப்படின்னு இருக்கோம். இந்த ஜீவன்றவன் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளா இருக்க அந்த பிரதிபிம்பத்துக்கு ஆதாரமாக இருக்கிற பிம்பத்தை அறியணும்.
ஒருத்தன் பிம்பத்தை அறிஞ்சதுக்கு பிறகு பிரதிபிம்பம் என்ன ஆகும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பிரதிபிம்பம்னு ஒண்ணு இருக்காது. இந்த லைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகிற பிரகாசம் சூரியனை நோக்கியே போயிடுச்சு அப்படின்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரதிபிம்பம் வேற இல்லாம போயிடும். அதே மாதிரி ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற அந்த ஜீவன் அந்த பிரம்மம் சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளார இருக்க பிம்பபூதமா இருக்கிற கான்சியஸ்னஸோட ஒண்ணு கலக்கும் போது என்ன ஆயிடுது, அங்க அறிபவன் ஒருத்தன் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பான். அவனுக்கு அந்நியமா வேற ஒண்ணு அறியப்படும் வஸ்து எதுவும் இருக்காது. அப்ப அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா அபரோக்ஷானுபூத்தியில வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் இருக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான், ஜீவன் ஒருத்தன் இருக்க மாட்டான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகம் மன்யே சுவேதைதி. ஆச்சாரியர்கிட்ட வந்தோன்னு அவன் சொல்றான், நான் பிரம்மத்தை நன்றாக அறிகின்றேன் என்று நினைக்கவில்லை. ஏன் நினைக்கல? அது ஆப்ஜெக்ட் இல்லை, நான் தான் அந்த பிரம்மமா இருக்கேன். அதான் இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் அதுதான். இப்ப இந்த மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு கேட்டீங்கன்னா நோன வேதேதி. நோன வேதேத்தினா என்ன அர்த்தம்? ந வேத இதி ந, நாம தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா நோ வேத இதி ந, நான் அதை அறியவில்லை என்பதும் இல்லை. நான் இப்ப நம்ம சொல்றோம் நான் என்ன அறியலைன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான்றது எப்பவுமே சதா சர்வ காலமும் எல்லாத்துக்கும் அறியப்பட்டுதான் இருக்கு. அப்ப நான் அப்படின்றத அறியவில்லை என்பதும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்மளை கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நான் என்ன தெரியல சுவாமி, அதாவது வேதாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். அதுக்காக நானே தெரிஞ்சுக்கிட்டு வேதாந்தம் படிக்கிறோம். அப்ப நம்ம என்னவா இருக்கோம்னா பிரதிபிம்பமா இருக்கும், நம்ம பிம்பமா நம்மளை அறியல். அதனாலதான் நம்ம இப்ப நம்ம சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எனக்கு என்ன தெரியல சாமி, என்ன பிரம்மமா எனக்கு தெரியல அப்படின்னு. அதே நேரத்தில் தன்னை ஒருத்தன் உண்மையிலேயே அறிஞ்சானா என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமா சொல்லுவான், நான் அறியவில்லை என்பது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? நிச்சயமா அறிஞ்சிருக்கேன். எப்படி அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்டா இல்ல, நானா என்ன அறிஞ்சிருக்கேன், சப்ஜெக்டா பிரம்மமா. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நோன வேதேத்தின்றது வந்து எம்பசைஸ் பண்றதுக்காக, ஞானம் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா எனக்கு கிடைச்சிருக்குன்றத சொல்றதுக்காக. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேதச்சேன் இருக்கு. வேதச்சேன்றதுல அர்த்தம் என்ன எடுக்கணும்? வேத அண்டு ந வேத ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். இந்த பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அறிந்தது அறியப்படாதது ரெண்டுத்துக்கும் வேறானது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அறிந்தேன் அறியவில்லை ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் அங்க சொல்லியிருக்கு. 3 ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் மத்தியில போறான். ஆச்சாரியருக்கு எதற்கு போய் கர்ஜனை பண்றான், யோ நஸ் தத் வேத. எவன் இப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை உள்ளபடி அறியறானோ அவனே அறியான், தத்வேத, அவன்தான் அந்த ஆத்ம தத்துவத்தை அறிகின்றான். எங்களோட சிஷ்யர்கள் மத்தியில யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா நான் சொன்ன இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை ஒழுங்கா தெரிஞ்சிருக்கானோ அவன்தான் அறிகின்றான் அப்படின்னு இவன் கர்ஜனை பண்ணிட்டான். என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோன வேதேதி, நான் அறியவில்லை என்பதும் இல்லை, நான் அறிந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்னது வேதச்ச ந வேத. வேத சக்கு அர்த்தம் வந்து ந வேத, அறிந்தேன் அறியவில்லை. அறிந்தேன் அப்படின்னா எப்படி? சப்ஜெக்டா அறிஞ்சிருக்கேன், நானா பிரம்மமா என்னை அறிஞ்சிருக்கேன். அறியவில்லைன்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்டா நான் அதை அறியவே இல்லை அப்படின்னு மந்திரத்தோட அர்த்தம் முடியும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் 2 பேராகிராஃப் பார்த்துருக்கோம். 457வது பேஜில் முதல் 2 பேராகிராஃப் நேற்று பார்த்துருக்கோம். ஆச்சாரியர் என்ன பண்ணார்? பாட்டபேதம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பாட்டபேதம்னா என்ன அர்த்தம்? நாகம் இருக்கா, அந்த நாகம்ன்றது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் நோட் கொடுத்துருக்கேன் பாருங்க, 457வது பேஜில் கீழே கொடுத்துருக்கேன். மந்திரத்தில் உள்ள நாகம் என்ற சப்தம் நாக என்றும் சில பாட்டங்களில் உள்ளது. வாக்கிய பாஷ்யத்தில் இந்த நாக சப்தமே விசாரிக்கப்படுகிறது. பதபாஷ்யத்துல நாகம்னு சொல்லி விசாரம் பண்ணோம். இந்த இடத்துல வாக்கிய பாஷ்யத்துல நாக அப்படின்னு சொல்லி விசாரம் செய்யப்படுது. நாகனா என்ன அர்த்தம்? ந பிரிச்சிடணும், அக பிரிக்கணும். அகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நிபாத்தம். நிபாத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய இடத்துல நிபாத்தம்ன்றதுக்கு அர்த்தம் இல்லாததுக்கு பேரு அசை சொல்னு சொல்லுவோம் தமிழ்ல. அர்த்தம் இல்லாததுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிபாத்தம்னு பேர். இந்த இடத்துல அகன்ற சப்தத்துக்கு அர்த்தம் கொடுக்குது மந்திரமே சொல்லுது. ஆச்சாரியர் சொல்றார் அகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஏவன்னு சொல்லக்கூடிய நிச்சயம், நிச்சயமா அப்படின்னு அர்த்தம். அப்ப ந அக அப்படின்னா நிச்சயமாக, சுவேத இதி நன்றாக அறிகின்றேன் என்று நிச்சயமா நான் நினைக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். நிச்சயமா நான் நினைக்கல.
ஏன் நான் எங்க இருந்துச்சு? அந்த சுவேதன்றதுலயே நானை கொண்டு வந்துருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நான் நிச்சயமா நன்றாக அந்த பிரம்மத்தை அறிகின்றேன் என்பது இல்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் ஆச்சாரியர் மாற்றி சொல்றார். 3வது பேராகிராஃப் இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்கிறது. யஸ்மாத் மேலும், ஏனெனில், யஸ்மாத்ல எந்த காரணத்தினால, ஏதத்து இந்த விதமா நம்ம அர்த்தம் எடுத்தோம்னா, எந்த விதமா அகன்ற சப்தத்துக்கு நிச்சயமான அர்த்தம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? ந ஏவ ந வேத, ந ஏவ ந வேத அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். நிச்சயமா நான் வந்து பாத்தீங்கன்னா அறியவில்லை அப்படின்னு அர்த்தம் வந்துடும். நோன வேதேதி மன்யதி அனுவர்த்ததே. அப்ப என்ன பண்ணும்? நிச்சயமா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அறிந்தேன் என்பது, அறிந்தேன் என்று நினைக்கவில்லை அப்படின்னு அனுவர்த்தி பண்ணணும். அவிதித்த பிரம்ம பிரதிஷேதார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ந வேதன்னு ஒரு வார்த்தை இருக்கு லாஸ்ட்ல. அந்த ந வேதன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அறியலைன்னா என்ன ஆயிடும்? சூன்யமாயிடும். யாராவது ஒருத்தர் சொல்றாரு நான் பிரம்மத்தை அறியவே இல்லை அப்படின்னு சிஷ்யன் வந்து சொல்றான்னு வச்சுங்க, நான் அறியல சாமி அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க பிளைனா, அப்ப என்ன ஆயிடும்? பிரம்மம் வந்து சூன்யம் அப்படின்னு ஆயிடும், அறியப்படாததுன்னு ஆயிடும். ஆனா மந்திரத்துல என்ன சொல்லியிருக்கோம்? 3வது மந்திரத்துல அறியப்பட்டதற்கு வேறானது. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை அறிஞ்சேன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல அறியவில்லைன்னு சொன்னாலும் என்ன ஆயிடும்? அறியப்படாததற்கும் அது வேறானது. அப்ப அந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான்னு கேட்டா, வேத ந வேத வேதச்ச ரெண்டு இதையும் யூஸ் பண்றாங்க. அதனால அவிதித்த பிரம்ம பிரதிஷேதா. அவிதித்த பிரம்மம்னா அவ்யாக்கிருத பிரம்மம்னு பேரு. அறியப்படாதது எது அப்படின்னா மாயையோடு சேர்ந்திருக்கிற ஈஸ்வர தத்துவம், வெளிப்படாதது. அதனால அது வெளிப்படாத தத்துவம் அவ்யாக்கிருத்தம்னு சொல்றோம். அதுக்கும் வேறானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம். அக்ஷராத் பரதப்பரஹா அப்படின்னு மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான மந்திரம் இருக்கு, அக்ஷராத் பரதப்பரஹா. அக்ஷரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவ்யாக்கிருத்த ஈஸ்வர தத்துவமும் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரம்னு பேரு. அதுக்கும் மேலானது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்குண பிரம்ம தத்துவம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பிரதிஷேதம் பண்றதுக்காக தான் என்ன பண்ணிருக்கு? ந வேத இதி மன்யே அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, கதம் தருகி மன்யசே இதி உக்தகாக. எப்படி வந்து பாத்தீங்கன்னா தருகி மன்யசே எப்படி நினைக்கிறான் அப்போ சிஷ்யன்? இதை எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா, வேதச்ச அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றது, நான் அறியறேன். நான் அறியவில்லைன்னு நீங்க இருக்காதீங்க, நான் அறியறேன். எப்படி அறியறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் சொரூபமா அறியறேன், நானா அறியறேன், அந்த பிரம்மத்தை நானா அறியறேன், ஆப்ஜெக்ட் பண்ணி அறியவே இல்லை. அதனால ச சப்தாத், சேன்ற சப்தம் சேர்த்திருக்க சுவாமி. வேதச்ச லாஸ்ட்ல இருக்கிறது, முதல் வரியில லாஸ்ட்ல இருக்கு வேதச்ச. சக்காரம் போட்டாவே என்ன அர்த்தம்னா அண்டுன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும்? வேதச்ச வேதச்ச ந வேதச்ச அப்படின்னு எடுக்கணும். அறிந்தேன் மேலும் அறியவும் இல்லை அப்படின்னு. இதுதான் பர்ஃபெக்ட். அறிந்தேன்னு சொன்னீங்க அப்படின்னா சுவானுபவமா அறிஞ்சேன், அறியலைன்னு சொன்னீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டா நான் அறியலை. ஸ்டேட்மெண்ட் பக்காவான ஸ்டேட்மெண்ட். பிரம்மஞானிகள் யாராவது சொன்னாங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன், பரமஹம்சானந்தா அனுபூதியே பேசிட்டு இருக்காருப்பா, எப்ப பார்த்தாலும் அவர் அனுபூதியை தான் பேசுறாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட நிறைய ஆச்சாரியார்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பழகி இருக்கும் போது சொல்லுவாங்க, இப்ப யார்ட்டையும் பழக்கம் இல்லை, முன்னாடிதான் பரமஹம்சானந்தா எப்ப பார்த்தாலும் அனுபவம் அனுபவம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அனுபவம்னா அவங்க நினைக்கிற மாதிரி அனுபவம் மாதிரி வெளியில இருக்கிற மாதிரி அனுபவம் இல்லை. அதுக்கு பேர் என்ன பேர் சொல்றோம்? சுவானுபவம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், அனுபவம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, தான் தானா நிக்கிறதுக்கு பேர் தான் சுவானுபவம். நான் எதையோ வேற ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறது இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மந்திரமே தெளிவா சொல்லியிருக்கு, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் தப்பு அப்படின்னு. அப்போ அனுபவம்ன்ற வார்த்தை வந்து சங்கரர் பயன்படுத்துறாரு, சுவானுபவம் கிருத்துவான்னு வார்த்தையை பயன்படுத்துறாரு. போன மந்திரத்துல 2 வாட்டி அனுபவ சப்தத்தை பயன்படுத்தியிருக்காரு. அப்ப அவர் சங்கரர் வந்து தப்புன்னு சொல்லாமா? அப்ப அனுபவம்ன்றதுக்கு அர்த்தம் சிஷ்யன் போய் அனுபவம் பண்ணிட்டு வந்து சொல்றான் அப்படின்னா, அப்ப அனுபவம்னா என்ன அனுபவம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அனுபவம் இல்லை. இப்ப நான் இருக்கேன்றது வந்து பாத்தீங்கன்னா அனுபவமா அறிவா? நான் இருக்கேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாட்சி வேத்தியம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். புத்தி வேத்தியம் சாட்சி வேத்தியம் 2 விஷயங்கள் நம்ம சொல்றோம். பிரிச்சுக்குங்க, எப்பவுமே பிரிச்சுங்க. புத்தியினால் அறியக்கூடியதுன்னு ஒண்ணு ஒரு ஞானம், அதுக்கப்புறம் சாட்சி வேத்தியம் சாட்சியினால் அறியக்கூடியது ஒண்ணு. எதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா மனசுக்கு வந்து மனசு மூலமா புத்திக்கு வருதோ அந்த ஞானங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
புத்தி வேத்தியம் அப்படின்னு பேர். பரோட்ச ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வேத்தியம். இப்ப சப்தம் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கும்போது காது வழியா தானே போகுது. காது வழியா போய் விற்த்தியா ஆகி மனோவிற்த்தியாகி அது புத்தி விற்த்தியா மாறும்போது அதுக்கு பேர் ஞானம் அப்படின்னு பேர். நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தி தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எல்லா அனுபவங்களும் எல்லா அறிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே எப்படிப்பட்டது? புத்தி வேத்தியம், புத்தி கோச்சரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபரோக்ஷ அனுபவம்ன்றது என்னது? நான் இருக்கேன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இருக்கேன், தேகமா இருக்கேன்னு தெரியறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? காலையில வேக்கப் ஆயிருக்கும், நல்லா தெரிஞ்சுக்க, வேக்கப் ஆயிருக்கணும். புத்தி வேணும், மனசு வேணும், இந்திரியங்கள் வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் நம்ம பாடி ஃபுல்லா வேக்கப் ஆகுது. இந்த பாடி வேக்கப் ஆகிறதே வந்து 4வது ஸ்டேஜ் தான். அப்ப பாடி இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கணும்? புத்தி உண்டா இருக்கணும், அதுக்கப்புறம் மனசு வந்திருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் இந்த தேகம் ஃபுல்லா என்னது? ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆயிடும். நான் தேகம் அப்படின்ற ஞானம் உண்டா. அப்போ வெளியில இருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் அறியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானுக்கு அந்நியமா புத்தி அறியறதுக்கு, மனசு அறியறதுக்கு, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியை விட்டுருங்க. மனசு, இந்திரியங்கள், தேகம், வெளியில இருக்கிற விஷயங்கள், இதை எல்லாத்தையும் அறியறதுக்கு நமக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். புத்தி வேக்கப்பாகணும் முதல்ல. எந்த ஞானமா இருந்தாலும் உலகத்துல வந்து எந்த ஞானமா இருந்தாலும் புத்தேர் ஞானம், புத்தியில தான் ஞானம் உண்டாகும். புத்தியோட தன்மை தான் ஞானம். நல்லா ஸ்பஷ்டமா புரிஞ்சுக்கும். எந்த ஞானமா இருந்தாலும், வேதாந்தத்தோட பரோட்ச ஞானமா இருந்தாலும் கூட, சப்தம் அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அதுவும் புத்திகதம் தான், புத்தியில உண்டாகிறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் அந்த புத்தியையும் கடந்ததா இருக்கு. அப்ப புத்தியினால அறிய முடியுமான்னு கேட்டீங்கன்னா புத்தியினால அறிய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வெளிமுகமா அறிகிற மாதிரி அறியாம புத்திய உள்முகமா திருப்பினா இந்த புத்தி விருத்தி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற சோர்ஸை நோக்கி போகும். அறிபவனை அது அறியும். அறிபவனை அது அறியும் போது அதுக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு கேட்டா அங்க அகங்காரம்ன்றது இல்லாம போகும், நாசமாகும். அபரோக்ஷானுபூத்தியில மட்டும்தான் அகங்காரம் நாசமாகும். நல்லா புரிஞ்சுக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து யார் இருப்பா? அறிவு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானஸ்வரூபம், நானே ஞானஸ்வரூபம். நான் அப்படின்றத அறியறதுக்கு எனக்கு புத்தி தேவையில்லை. நான் அப்படின்றது என்னுடைய சுபாவம், அது சச்சிதானந்தமா இருக்கு, அதுவே அறிவு இருக்கிறது. அப்போ என்ன அறியறதுக்கு எந்த ஒரு புத்தியும் தேவையில்லை. சூரியனை பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனா இருக்கிறதுக்கு வந்து டார்ச் லைட்டோட யூஸ் இல்லவே இல்லை. இந்த புத்தி எல்லாம் டார்ச் மாதிரி. எத்தனை கோடி புத்தி இருக்கு, இத்தனை கோடி புத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா மின்மினி பூச்சிகள் மாதிரி. மின்மினி பூச்சிலாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பிரகாசிப்பிக்க முடியுமா? முடியாது. அப்போ சுவானுபவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன்றது அறியறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. அப்போ அனுபவம்ன்றது என்ன சுவாமினா நானா இருக்கிறதுக்கு பேர் தான் சுவானுபவம் அப்படின்னு பேர். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சுவானுபவம் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை யாராவது சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அனிர்வச்சனீயம் அப்படின்னு கேட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மூக்க ஆஸ்வாதனவத்து அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். மூக்க ஆஸ்வாதனவத்து அப்படின்னு பக்தி சூத்திரத்துல, நாரத பக்தி சூத்திரத்துல சொல்ற. எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு அவஸ்தா இருக்கோ, அனிர்வச்சனீயமான அவஸ்தை எங்கெங்கெல்லாம் சித்திக்கும் அப்படின்னா சகுண பிரம்மத்தை வந்து நீங்க அனுபூதி பண்ணும் போதும் அனிர்வச்சனீயம் சம்பவிக்கும். அதிகமான பயம், அங்கேயும் அனிர்வச்சனீயம் சம்பவிக்கும். காமம், குரோதம், லோபம், மோகம் இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது உங்களால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எனக்கு நல்ல தலைவேதனையா இருக்குச்சான்னு சொல்ல முடியும். அந்த தலைவேதனை எப்படி இருக்குன்னு யாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரொம்ப பசிக்குது சொல்ல முடியாது. நல்ல தாகமா இருக்கு சொல்ல முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சொல்ல முடியாது. அப்ப சந்தோஷம், தாகம், பசி, வலி, இது மாதிரி துக்கம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் என்னன்னா அது யாருனால அறியப்படுது அப்படின்னு கேட்டா அது ஒரு பாவத்தன்மை. அந்த பாவத்தை அறியறதே உங்களால புத்தியினால அறியறது இல்ல. அந்த பாவத்தை அறியறது யாருன்னு கேட்டீங்கன்னா நான் அறிகிறேன். அது விற்த்திமயம் இல்லை. இந்த பாவங்கள் இருக்குல்ல, வெக்கமா இருக்குச்சு, அது விற்த்தியான்னு கேட்டீங்கன்னா வெக்கம்ன்றது விற்த்தி இல்லை. எனக்கு ரொம்ப அன்பா இருக்குச்சு, ரொம்ப லவபிளா இருக்கேன் அப்படின்னா அந்த லவபிளா இருக்கிற தன்மையை நீங்க வெளியில காட்டுங்க அப்படின்னா காட்ட முடியாது. நான் அன்பா இருக்கேன், எனக்கு ரொம்ப கோபமா இருக்கேன் அப்படிலாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் வந்து விற்த்திகளான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் விற்த்திகள் இல்லை. அப்போ இது மாதிரி உணர்வுகள் சம்பந்தமான விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? சாட்சி சம்பேத்தியம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அப்ப ரெண்டு பிரிச்சுக்கணும். உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தி சம்பேத்தியம், சாட்சி சம்பேத்தியம் ரெண்டா பிரிக்கணும். புத்தியினால அறிஞ்சுக்கிறது எல்லாமே விருத்தி ரூபமா இருக்கும். அதே நேரத்துல வந்து உணர்வுகளா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுவானுபவமா இருக்கும். அனுபவம் இருக்கா? ஆமா. பசிக்குது தெரியுதா? ஆமா தெரியுது சாமி, எனக்கு தெரியுது. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பண்ண முடியாது சாமி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சாமி. டெய்லி காலையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிரசன்னமா இருக்கு. இப்போ தான் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு உள்ளுக்குள்ள ஆனந்தமா போகும். இப்போ ஆனந்தமா இருக்கு. சொல்லுங்க சுவாமி, ஆனந்தம்னா என்ன சுவாமின்னா என்னால டெஃபினிஷன் சொல்ல முடியாது. மூக்க ஆஸ்வாதனை வச்சு தான். ஊமை வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஊமைட்ட வந்து பாத்தீங்கன்னா நீ சாப்பிட்ட வஸ்துவை பத்தி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணினா எப்படி ஊமை பேசுவோம்? அதே மாதிரி நம்ம அனுபவிக்கக்கூடிய ஆனந்தங்கள், பயம், பசி, தாகம்ன்ற உணர்வுகளை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது? எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது சப்தங்களால். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா விருத்தி ரூபம் இல்லை. புத்திக்கு அறிஞ்சதை எல்லாத்தையும், விருத்தியா அறிஞ்சது எல்லாத்தையும் நீங்க விருத்தியா எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அனுபவமா இருக்கிறத வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அப்ப எப்படி? அது சாட்சி சம்பேத்தியம், சாட்சியினால் அறியப்படக்கூடியது. அப்ப புத்தியினால அறியல, சாட்சியா இருந்து அறிஞ்ச. நான் ஆனந்தமா இருக்கேன் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? வலியா இருந்தேன் தெரியுமா தெரியாதா? தெரியும் சாமி. அதே மாதிரிதான் பிரம்ம ஞானம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்றது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்றா தெரியும். எப்படி? சாட்சி சம்பேத்தியம். அங்க சாட்சி சம்பேத்தியம் வந்து பாத்தீங்கன்னா விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க விஷயம் இல்லை. நான் நானா இருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும். நான் இல்லை அப்படின்னு இந்த உலகத்துல ஒரு ஜீவனும் ஒரு காலத்தையும் சொல்லவே முடியாது. இந்த உலகத்துல ஒரு ஜீவன் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே நம்ம பயன்படுத்தாத வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒரு வார்த்தை இருக்கு, நான் இல்லை. நான் இல்லை அப்படின்ற வார்த்தைய நம்ம பயன்படுத்தவே முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு காலத்திலேயே நான் இல்லை. இல்லைன்றது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இருக்கேன், கண்டிப்பா இருக்கேன். அப்போ வேதச்ச அப்படின்னா வேதன்றதுக்கு அர்த்தம் அறிகின்றேன். அப்போ உணர்வுகளையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாட்சி சம்பேத்தியம்னு சொல்றோம் அப்படின்னா அப்ப மூணாவது அறிவுக்கு வந்துருங்க. ஒண்ணு புத்தி சம்பேத்தியம், உலகத்து விஷயங்கள் எல்லாம் பரோட்ச ஞானம் வரைக்கும். அதுக்கப்புறம் உணர்வுகள் எல்லாத்துக்கும் வந்து சாட்சி சம்பேத்தியம்னு சொல்றோம் ரெண்டாவது. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சுவானுபவம். இதுதான் மூணாவது. இந்த சுவானுபவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாட்சி சம்பேத்தியமா சுவாமி அப்படின்னா அதை தான் போன மந்திரங்கள்ல, போன மூணாவது மந்திரம் போன கண்டத்துல கண்டனம் பண்ணியாச்சு. சூரியன் தன்னையே தான் பிரகாசிக்க முடியாது, அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? சூரியன் தன்னையே தான் பிரகாசிச்சு கொள்வதில்லை. தன்னையே தான் அறிதல் எங்கேயாவது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா தன்னையே தான் ஏன் அறியணும்? அப்ப தன்னையே தான் அறிதல் அப்படின்னு நடக்காது. அப்போ உணர்வுகளை அறியறதுக்கு நான் வேணும். ஆனா என்னையே நான் அறியறதுக்கு வந்து நான் தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் என்னையே அறிய முடியாது. சப்ஜெக்டே ஆப்ஜெக்டா ஆக முடியாது. அப்ப நான் என்னவா இருக்க முடியும்னா நான் நானா இருக்க முடியும். அவ்வளவுதான். நான் பிரம்மமா இருக்கேன், இவ்வளவுதான் ஞானம். நான் பிரம்மமா இருக்கேன், வேற எதுவுமா இல்லை. நான் என்னையே அறியறேன்னா அவசியம் இல்லை. ஏன்னா நான் அறிவே சுருக்கமானவன். அங்க டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, சொகத பேதம்லாம் இல்லை, தன்னிடத்திலேயே பேதம் இல்லை. இப்ப எனக்குள்ளார கண்ணு தனியா இருக்கு. என்ன நான் அறியறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கண்ணால என் கையை காலு இந்த உடம்பு எல்லாத்தையும் நான் பார்க்கறேன். என்னையே நான் பார்த்தேன் ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்? நான் என்னுடைய கண்கள் மூலமா என்னோட உடம்பை பார்த்தேன். அப்ப பேதம் இருக்கு, கண்ணுன்ற பேதம் இருக்கு. இந்த பாடியில வந்து கண்ணு இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, இந்த வாய் இருக்கு. இதெல்லாம் ஸ்வகத பேதம் அப்படின்னு பேர். அப்ப ஸ்வகத பேதத்துல வந்து தன்னுடைய அங்கங்களை நானே பார்த்து நல்ல சோப்பு போட்டு கழுவி வாஷ் பண்ணி நல்லா சிங்காடிச்சுக்கிறேன். இதெல்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஆத்மால சொகத பேதம் இருக்கான்னா ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா பேதம் எதுவுமே இல்லை, அவயவங்கள் இல்லாதது, நிரவயவம். அப்ப நிரவயவமா இருக்க தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா தன்னையே தான் அறிதல் என்பதும் முடியாது. அப்ப நிறைய இடத்துல தன்னையே தான் அறிதல்ன்ற வார்த்தை இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னையே தான் அறிதல், தன்னையே தான் அனுபவம் பண்றது சுவானுபவம். இதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா தான் தானா இருக்கிறது. தான் தானா இருக்கிறது. அதை எதுக்கு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்சத்துக்கு முன்னாடி வரைக்கும், இந்த அனுபூதிக்கு முன்னாடி வரைக்கும் என்னவா இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து வேற வேறையா இருந்திருக்கோம். தேகமா அனாதி காலத்துல இருந்து தேகம், இந்திரிய, மனசு, புத்தி இதோடையே சேர்ந்துதான் நமக்கு வந்து இருந்து பழக்க முடிய தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவிதித்தம்னு சொல்லக்கூடிய அவ்வியாக்கிருத்தமா இருக்கும். வேக்கப் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களா நம்ம சேர்ந்து ஆயிட்டோம். திருக்கு திருஷ்ய சம்யோகம் ஆயிடுச்சு. சித்து ஜட கிரந்தியோட நம்ம அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த அனுபூதிக்கும் ஒரு ஸ்பெஷலான நேத்தி எல்லாம் பண்ணதுக்கு பிறகு நடக்கிற ஒரு அனுபவத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கான கண்டிப்பா இருக்கு.
அதனாலதான் சுவானுபவம்ன்ற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப இருக்கிற அனுபவம் இந்திரியங்களோடு கூடி மனசோடு புத்தியோட கூடினதா இருக்கு. அதே நேரத்துல வந்து இதெல்லாம் நீங்கினதுக்கு பிறகு இதுவரைக்கும் அனந்த காலத்துல இருந்து நான் வந்து அனாதி காலத்துல இருந்து நான் வந்து அதை அறியவே இல்லை. இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லவே இல்லை. நான் நானா இருக்கிறது. அப்ப நான் நானா இருக்கிறதுன்றத வந்து பாத்தீங்கன்னா சுவானுபவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்பவும் நான் சுவானுபவம் தான். என் புத்தியிலான என்ன அறியறது இல்லை. இப்பவும் எனக்கு சுவானுபவம் தான் நான். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நானோட சேர்ந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா மற்ற இந்திரியங்கள் புத்தி மனசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அறிஞ்சு. அப்ப இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு பிறகு அறிகிற அறிவு தான் சுவானுபவம். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா வேதச்ச, முதல் வார்த்தை வேத. அந்த வேதன்றது அர்த்தம் நான் அறிகிறேன், நான் பிரகாசிக்கிறேன், கான்சியஸா நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது ந வேதச்ச அப்படின்னா என்ன அர்த்தம்? ந வேத. ந வேதனா இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி நான் என்னை எப்படி அறியல, தேகாதிகளா ஆப்ஜெக்டா அறியவில்லை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இது அபிப்பிராய, இந்த விதமா அபிப்பிராயம். ஆச்சாரியர் என்ன சொல்ல வரீங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லை, மூணாவது மந்திரத்தை தான் இங்க வேற விதமா சொல்லியிருக்கு. விதித்த அவிதிதாபியாம் அந்நியத்வாத் பிரம்மனக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா அறிந்தது அறியாதது, இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டது, அந்நியமா இருக்கிறது. இவர்தான் அபிப்பிராயம். இதைதான் வேற வேற விதங்கள்ல வேற வேற மந்திரங்கள்ல மொத்த வேதாந்தமும் சொல்லியிருக்கு. நான் அதாவது அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன்ல, ஒன்னே ஒண்ணுதான் மொத்த வேதாந்தமும் என்னன்னு கேட்டீங்கன்னா திருக்கு திருஷ்ய விவேகம் தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஞானங்களும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருக்கு திருஷ்ய விவேகம், வேற எதுவுமே. ஆத்மனாத்ம விவேகம், திருக்கு திருஷ்ய விவேகம் பல விதமா சொல்றோம். எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு இதுதான், திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். இதுல வந்து ஆத்ம அனாத்ம விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல் ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. அதுதான் திருக்கு திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். எதெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் என்னது? அனாத்மா. சிம்பிள். இது வரைக்கும் சொன்னதை வந்து ஒரே வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சங்கரர் வந்து ஆத்ம அனாத்ம விவேகத்தை எழுதுறார். திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். நான் இல்லை, நான் வேற, பார்க்கப்படுகின்றவைகளுக்கு நான் வேற. அப்போ திருகேவ ஆத்மா விவேக்கினக. யாரு அப்படின்னு ஆத்மா எது அப்படின்னா பார்ப்பவன் தான் ஆத்மா. பார்ப்பவனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, இன்னொன்னு தெரியல. இவ்வளவுதான் ஞானம். நமக்கு ரெண்டே ஞானம் தான் இருக்கு. நம்ம ஜாகிரதத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அறிகின்றேன்னு சொல்றோம், சொப்பனத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அறிகின்றேன்னு சொல்றோம். இதெல்லாம் திருஷ்யமா இருக்கு, தெரியுது. டீப் ஸ்லீப் போயிட்டோம் அப்படின்னா ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம். இந்த ரெண்டு தான் நமக்கு இருக்கிற ஆப்ஜெக்ட். இந்த ரெண்டுத்துக்கும் அந்நியமா பார்ப்பவன் ஒருத்தன் இருக்கேன். லைட் இருக்கா, அமைஞ்சி நல்லா லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குச்சு, பிரகாசமா இருக்கு அப்படின்ற. அப்புறம் கரண்ட் கட் ஆஃப் ஆகி போச்சு, ஒன்னும் தெரியல, இருட்டா இருக்குச்சு. அப்ப என்ன அர்த்தம்? லைட் எரிஞ்சதையும் நான் பார்த்தேன், அந்த பதார்த்தங்களையும். லைட் இல்லாம போய் டார்க்னஸா இருக்கிறதையும் ஒன்னும் தெரியலன்றதையும் நான் பார்க்கிறேன். இந்த ரெண்டுத்துக்கும் அந்நியமா இருக்கிறவன் யாரு அப்படின்னா நான் இருக்கேன், பார்ப்பவன் இருக்கு. இதே இந்த இடத்துல அறியப்பட்டது அறியப்படாதது இந்த ரெண்டுத்துக்கும் வேறானவன் தான். சொல்லுங்க. திருஷ்யம் நீங்க ஆனா ஆத்மனாத்ம விவேகம் நீங்க வரலையா? நீங்க உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி பண்ணேன் இல்லையா? சரி, அது முதல் ஸ்லோகம் வந்து ஆத்மனாத்ம விவேகத்துல மங்களாச்சரணமே தான். திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். திருகேவ ஆத்மா விவேகினக. திருகேவ ஆத்மா விவேகினக. விவேக்கிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம விசாரம் பண்றோம்ல, விசாரம் பண்றவங்களுக்கு ஆத்மா எப்படிப்பட்டது? வெறும் பார்ப்பவன். நம்ம யோக சூத்திரத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம். திரஷ்டா திருஷி மாத்திரக. திரஷ்டா எப்படிப்பட்டவன் அப்படின்னா வெறும் பிரகாசம், வெறும் அவேர்னஸ், வெறும் கான்சியஸ்னஸ் தான். திரஷ்டான்ற தன்மையும் கூட எதனாலன்னா ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால தான் அதையும் திரஷ்டான்னு சொல்றான். அதுவும் ஔபச்சாரிக்கம் சொல்லுவோம், உபச்சாரத்துக்காக சொல்றது. வாஸ்தவத்துல திரஷ்டா யாருன்னு கேட்டீங்கன்னா திருஷி மாத்திரம், வெறும் பிரகாசம் மாத்திரம். ஆத்ம அனாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டி. ரெண்டாவது லைன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது ஆத்ம அனாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டி. இந்த ஆத்ம அனாத்ம விவேகம் இதுதான், பார்ப்பவன் பார்க்கப்படும் வஸ்து. அப்ப இந்த மொத்த ஜெகத்துக்கு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு கோட்டியில கொண்டு வந்துருங்க மொத்த சிருஷ்டியையும். ஒண்ணு அறியப்படுவது, இன்னொன்னு அறியப்படாது. அறியப்படுவது எல்லாமே ஜாகிரத சொப்பனத்துல இருக்கிறது எல்லாமே நமக்கு அறியப்படுறதா இருக்கு. டீப் ஸ்லீப்ல இருக்கிறது அறியப்படாது. எது வெளிப்பட்டதோ அது அறியப்பட்டதா இருக்கு. எது வெளிப்படாததோ அது அறியப்படல. ஜாகிரத சொப்பனம் வெளிப்பட்டதா இருக்கு, நம்ம அறியறோம்.
டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாத தத்துவம், அவ்யாக்கிருத்தம், அவ்யக்தம், அதனால அறியல. வெளிப்பட்டாதான் அறியல. அப்ப நம்மளோட நாலேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாமே விதித்தம் அவிதித்தம், அறியப்பட்டது அறியப்படாதது. ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் வேறானவன் யாரு? நான் தான். இதுதான் அறிபவன், அறியப்படும் வஸ்து. இந்த ரெண்டு தான் ஆத்மா அனாத்மா. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல அறியப்படுறதும் நான் இல்லை, சொப்பனத்தில் அறியப்படுறதும் நான் இல்லை. விதித்தம் நான் இல்லை, அந்நியம். விதித்தாத் அந்நியம். அப்புறம் டீப் ஸ்லீப்ல அறியப்படலை. அப்ப அறியப்படாத அந்த காரண தத்துவத்திற்கும் வேறானவன் நான். நான் யாரு? வெறும் பார்ப்பவன், சாட்சி. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா அநேக கிரந்த கோட்டிபிக்கு கதித்தோ கிரந்த கோட்டிபிக்குன்னு ஆச்சாரியர் சொல்றார். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா விதமான வேதாந்தங்கள்ல திரும்ப 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 வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் பாடம் கேட்ட இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமஸான சுவாமியோ ஒருத்தர் சொல்லுவார். நான் ஓப்பனே சொல்றேன், பேர் ஒன்றும் இது இல்லை, செய்ய விசாரத்துக்காக. தயானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாரு, என்கிட்டயும் சொல்லியிருக்காரு, என்னப்பா நீ இருக்கேன்னப்பா? ஆமா சுவாமி இருக்கேன். அவ்வளவுதான்ப்பா, வேற என்ன அனுபூதி வேணும்? கிளியரா சொல்லுவார். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லுவார், நல்லா இருக்கும் சொல்றதுக்கு. ஆமா உண்மை தானே, நான் இருக்கேன் தெரியுதல்ல எல்லாத்துக்கும், நான் இருக்கேன்னு தெரியுது இல்ல. ஆமா, இதுக்கு மேல என்ன அனுபூதி வேணும்? நான் இருக்கேன்றதுக்கு அப்புறம் வேற என்ன அனுபூதி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா உண்மை இல்லை. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, உண்மை இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்தி பண்ணணும். பாத்தீங்களா, அது முக்கியம். அது பண்ணாம இப்ப நம்ம வந்து நான் இருக்கேன் சுவாமி அப்படின்னா, நான் இருக்கேன் ஆனா எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் ஆரோப்பத்தோட இருக்கேன், அத்தியாரோப்பம் நிறைய பண்ணி வச்சிருக்கேன். தேகம், மனசு, புத்தி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் இருக்கேன்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன பண்ணணும்? திருஷ்ய விவேகத்துல முதல் ஸ்லோகமே சொல்லுது. எப்படி பண்ணணும்? ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. அற்புதமான ஸ்லோகம் வந்து திருஷ்ய விவேகத்துல முதல் ஸ்லோகம். ஆத்மநாத்ம விவேகத்துல முதல் ஸ்லோகம் எடுத்துங்க, அதே மாதிரி திருஷ்ய விவேகத்துல முதல் ஸ்லோகத்தை எடுத்துங்க. திருஷ்யம், ரூபம் திருஷ்யம், லோச்சனம் திருக்கு. வெளியில இருக்கிற ரூபங்கள் இருக்குல்ல, வெளியில இருக்கிற ரூபங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். இந்த கண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா. முதல் திரஷ்டா எங்க இருக்க? இந்த கண்ணு. இந்த கண்ணு எதை பார்க்குது? இந்த கண்ணுக்கு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். இது இங்க இருக்க ரூபங்கள் எல்லாம். காதுக்கு எது விஷயம்? சப்தங்கள். அப்ப இந்திரியங்களுக்கு எல்லாமே விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் ஆயிடுது, இந்திரியங்கள் எல்லாமே திரஷ்டாவாயிடுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் திரஷ்டா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தத்து திருஷ்யம் திருப்து மானசம். அற்புதமான ஸ்லோகம் முதல் இது. இந்த இந்திரியங்களும் கூட திருஷ்யம் ஆயிடுது எப்போ அப்படின்னா யாருக்கு அப்படின்னா மனசுக்கு. மனசுனால நான் கண்ணை பாக்குறேன், மனசுனால காதை பாக்குறேன். இப்ப அடிக்கடி செக் பண்ணிக்கிறேன் பாத்தீங்களா. இப்போ நான் இதை எப்பாவது கை வச்சிருக்கேனா? இப்போ 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுறது கம்மியா பேசுற மாதிரியா எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. இதை திரும்ப போய் செக் பண்ண முடியாது காதுல. அப்ப கம்மியா அப்ப யாருக்கு தெரியுது? காது எனக்கு மந்தமா இருக்கோ அப்படின்னு ஒரு எனக்கு தான். யார் எனக்குன்னா என்ன? நான் இல்லை, மனசு. ஸ்டெப்ஸ் போங்க. எப்பவுமே வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு எடுக்கவே எடுக்காது. அப்ப விஷயங்களை பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள். விஷயம் திருஷ்யம், இந்திரியங்கள் திரஷ்டா. இந்திரியங்கள் திருஷ்யம் யாருக்கு அப்படின்னு கேட்டா மனசுக்கு. இந்திரியங்கள் திருஷ்யம், மனசு திரஷ்டாவாயிடுது. இதுக்கு அடுத்தது 3வது ஸ்டெப் வந்து திருஷ்யா தீவிருத்தையா. இந்த புத்தியில இருக்கக்கூடிய விருத்திகள் எல்லாத்தையும் மனசை யாரு பாக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசை பாக்குறது புத்தி. அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் ஆயிடும், இந்த புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா திரஷ்டாவாயிடும். 3வது ஸ்டெப். அதுக்கப்புறம் இந்த புத்தி விருத்திகளையும் யார் அறிகிறான்னு கேட்டீங்கன்னா நான் அறிகிறேன். அப்ப புத்தி விருத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யா தீவிருத்தையா. இந்த புத்தி விருத்திகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆகுது, திருஷ்யம் ஆகுது. சாட்சி திருகேவ. சாட்சின்னு வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவா இருக்கான், அவன் தான் சாட்சி. திருகேவன் நது திருஷ்யத்தை. அந்த சாட்சி வந்து பாத்தீங்கன்னா தெரிவதில்லை அவனுக்கு, யாருக்கும். அவனுக்கு அந்த திரஷ்டாவா இருக்கிறவன் சாட்சி, அவன் யாரு கண்ணுக்கும் தெரியறது இல்லை, ஏன்னா அது சப்ஜெக்ட். அப்ப நேத்தி பண்ணிக்கிட்டே போகணும். நான் இந்த இப்ப சொல்லிட்டு பரம்பிரசங்கியானம் யோக சூத்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம்ல, பரம்பிரசங்கியானம் வந்தாதான் உங்க சித்தம் உங்களுக்கு விசிபிள். அது வரைக்கும் இப்ப நம்ம சித்தத்தை பார்க்கவே இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, சித்தம் தான் மூலம். அதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பண்றவன் தான் உண்மையிலேயே சாட்சி. சாட்சிக்கெல்லாம் லட்சணம்லாம் இருக்கு. நான் அடுத்த கிளாஸ்ல வந்து சாட்சிக்கு லட்சணம் சொல்றேன், யோக சூத்திரத்தை சொல்றேன்.
சாட்சின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்தை ரியாக்ஷன் இல்லாததுதான் சாட்சி. இப்ப நான் இருக்கேன் தெரியுதா, ஆமா சுவாமி நான் இருக்கேன், தயானி சுவாமி சொல்ற மாதிரி ஆமா நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு தெரிஞ்சாலும் கூட ரியாக்ட் ஆகணும்னா இல்லையா, ஏதாவது நடந்தா அப்ப ரியாக்ட் ஆனீங்கன்னா நீங்க சாட்சி இல்லை. ரியாக்ட் எப்ப நீங்க ஆகுறீங்களோ அப்ப நீங்க சாட்சி இல்லை, நீங்க ஆத்மா இல்லை. சிம்பிள், ஒரே லாஜிக். இந்த சாட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் ஆப்ஜெக்ட், அது பாடியில, மைண்ட்ல, வெளியில, லோக்கத்துல எது நடந்தாலும், இந்த புத்தி விருத்தியில எது நடந்தாலும் நான் பார்ப்பவனா இருக்கிறேன் அப்படின்னா, ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா நான் தான் சாட்சி. உண்மை எது நடந்தாலும். இது வந்து ரமணரோட லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்க அப்படின்னா, ரமணோட வசனங்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா சொல்லுவாரு. அவர் எந்த காலத்திலையும் இந்த திருஷ்யங்களோட எதோட ஐடென்டிஃபை ஆகவே இல்லை. எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது திருஷ்யம் அதான். அப்ப முக்தி அடைஞ்சவங்களுக்கு, ஆத்ம அனுபூதி அடைஞ்சவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சர்வமும் புத்தி விருத்தியும் கூட வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யமாயிடும். அதான் அனுபூதி. புத்தியில இருந்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் அறியணும். இப்ப மெச்சூரிட்டி, நல்ல மெச்சூரிட்டி இருக்கு, நமக்கு புத்தி அறிவு இருக்கு, விவேகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த விவேகம் எங்க இருக்கும்? புத்தியில தானே விவேகம் இருக்கும். விவேக அறிவு எங்க இருக்கு? விவேகம் எங்க இருக்கும்? புத்தியில தான் இருக்கும் விவேகம், அதான் அறிவு. ஆனா நம்ம யோக சூத்திரத்துல பார்த்துருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விவேக கியாத்தின்னு ஒண்ணு சொல்றோம்ல, 98% சத்துவகுணம் இருக்கும் போது அந்நியதா கியாதி, அந்நியதா கியாத்தின்னு சொல்லக்கூடிய விவேக கியாதி. கியாத்தின்னா அறிவு. அந்த 98% நான் வேற அப்படின்னு நான்ல நின்றுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தியை பார்ப்பேன். அந்த புத்தியை பார்க்கும்போது கூட அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப ஞானம் தான், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பூரணம் இல்லை. அப்ப அதுல இருந்தும் ஜம்ப் பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வவிருத்தி நிரோதம். அந்த அந்த சர்வவிருத்தி நிரோதத்துல போனதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் நானா ததா தர்ஷ்டிக்கு சுரூபே அவஸ்தான், அதுதான் கிடைக்கும். அப்ப புத்தியையும் தாண்டி போறது லாஸ்ட் அறிவு நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தியை ஆப்ஜெக்ட் பண்றதுதான் லாஸ்ட் நாலேஜ் நமக்கு. அப்ப அதையும் தாண்டி போகணும். அப்ப இதுதான் வந்து ப்ராசஸ்ல சொல்லப்படுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டான்றவன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற விஷயங்களை திரஷ்டாவா நம்ம பாக்குறது இல்லை. நான் திருவண்ணாமலைக்கு வந்த புதுசுல எல்லாம் ஒரு 93, 94 வந்தேன். அப்பெல்லாம் சென்னையில இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பகவான் மேல ரொம்ப பெரிய பிரீத்தி எனக்கு, ரமண பகவான் மேல. எனக்கு அருணாச்சலேஸ்வரர்லாம் தெரியவே தெரியாது. முன்னாடி கோயில்லாம் பெருசாலாம் அட்ராக்ட் பண்ணு, ரமணர் தான் அட்ராக்ட். நேராக வருவேன், ஒரு டீயை குடிச்சுக்கிட்டு ஒரு 15 ரூபா புக்கு கிடைக்கும், ஒரு புக்கு, அருமையான புக்கு, நான் யார், அவ்வளோதான் புக்கு. ஐயோ அந்த நான் யார் புக்கு பண்ற ரசாயனம் உள்ளுக்குள்ளார இருக்கு பாருங்க, அபின் போத மாதிரி, கொக்கைன் மாதிரி. அதெல்லாம் அபின் கொக்கைன்லாம் தோத்து போயிடும். அந்த 15 ரூபா புக்கு போதும் ஒருத்தனுக்கு போதைக்கு. அதை படிச்ச மாத்திரத்துல அப்படியே வேற ஒரு லோக்கத்துக்கே போயிடும். நான் திரஷ்டான்னு இதை பண்ணிட்டு எதற்கு ஆப்போசிட்ல ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ ஷாப்ல ஒரு டீயை வாங்கி போட்டு எல்லாத்தையும் போற வரவெல்லாம் நான் திரஷ்டான்னு போற வரது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். 1 மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி போயிடுவேன். இதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவல் திரஷ்டா இப்பவும் என்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 20 வருஷம் 30 வருஷமா இன்னும் டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் ஒரு டீ எடுத்து என்ன எல்லாத்தையும் திருஷ்யமா பார்த்துட்டு இன்னும் போயிட்டு தான் இருக்கு. என்ன மாதிரியே எனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சாரு, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக முடிஞ்சது. நிறைய பேருக்கு அது கிடைக்கல, அங்கேயே நின்றுட்டாங்க. திரஷ்டானா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். அந்த பையன் இப்ப இல்லை, ஒரு 5 வருஷம் இருந்தான் இந்த ஊர்ல. 5 வருஷம் அவன் என்ன பண்ணுவான், நான் திரஷ்டான்னு பார்த்துக்கிட்டே நிற்பான். இப்படியே ரோட்டை பார்த்துக்கிட்டே இருப்பான், போற வரது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். இப்ப அவன் தெரியல, கண்ணுல இருந்து அவன் திரஷ்டாவா இருந்து பார்க்கறான் அப்படின்னு அவனுக்கு தெரியல. கண்ணுல இருந்து முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் கண்ணை பார்க்கணும், அதுக்கப்புறம் மனசை பார்க்கணும், அதுக்கப்புறம் புத்தியை பார்க்கணும், அதுக்கப்புறம் அவ்யாக்கிருத்தம்னு சொல்லக்கூடிய அந்த சித்தத்தையும் பார்க்கணும். அதுவும் நான் இல்லைன்னு பார்த்தாதான் உண்மையில திரஷ்டா. அப்ப ஸ்டெப்பா மேல ஏறிட்டே போகணும். நிறைய பேருக்கு தெரியுது. அப்ப சரி, இந்த நான் அப்படின்றது எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் ஆச்சரியங்க சொல்லிட்டாரு, விதித்த அவிதித்த ஆபியம். அறியப்பட்டது அறியப்படாதது, இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட். அறியப்பட்டதும் ஆப்ஜெக்ட். எனக்கு தெரியும் ஜீன்னு நான் சொல்றேன், எனக்கு தெரியல ஜீன்னு சொல்றேன். அப்ப எனக்கு தெரியும் தெரியல, இந்த ரெண்டுத்துக்கும் அந்நியமா யார் இருக்கா? நான் இருக்கேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்நியத்வாத் பிரம்மனக தஸ்மாத் மயா விதித்தம் பிரம்ம இதி மன்ய இதி வாக்கியார்த்தம். இதுல வந்து கர்த்திரு பிரயோகம், கர்ம பிரயோகம்னு சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பிரயோகங்கள் இருக்கு. நான் சிவானந்த சுவாமியோட அனுபவத்தை சொல்லும்போது சொன்னேன், நான்
எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் வாக்கியமாயிடும். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் வாக்கியமாயிடும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா பிரதானம் ஆயிடுவான். அவனால் அறியப்படுற அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஆயிடும். அதே நேரத்துல கர்ம பிரயோகத்துல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, என்னால் அறியப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா கவனம் ஆயிடுவேன். அறியப்பட்டதுன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் ஆயிடும். இதான் வந்து கர்ம பிரயோகம், கர்மணி பிரயோகம், கர்த்திரு பிரயோகம் அப்படின்னு 2 பிரயோகங்கள் சம்ஸ்கிருதத்துல சொல்றது. அப்ப நம்ம எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன சொல்றோம்? ஜி எனக்கு தெரியும், ஜி எனக்கு தெரியும் நம்ம எல்லாம் சொல்றோம்ல. எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்றது எல்லாம் கர்த்திருவம் முக்கியமா இருக்கும். நான் மெயினா வந்துடுறேன். நான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் கிரெடிட் எடுக்குது எல்லா இடத்துலயும். அது என்ன பேர் சொல்லியிருக்கேன்? பலவியாப்தி. எல்லா ஞானத்திலையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் சயின்டிஸ்டா இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்துல அவனுக்கு ஒரு லாபம் இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விருத்தி வியாப்தின்றது வந்து பாத்தீங்கன்னா நடந்ததுக்கு பிறகு என்ன நடக்கணும்? அதுல கிரெடிட் இருக்காது. எதுவுமே கிரெடிட் எடுக்கிறதுக்கு ஏன்னா இல்ல விஷயமே இல்லை, கிரெடிட் எடுக்கிறதுக்கு இல்லை, நான் தான். அப்ப அங்க என்ன பண்ணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னிய விதித்தம். மன்னிய விதித்தம்னா அறியப்பட்டது, அவ்வளவுதான். என்னால் அறியப்பட்டது. அதுல என்னால்ன்றது கவனம் ஆயிடும், அறியப்பட்டதுன்ற அந்த அது மட்டும் பிரதானம் ஆயிடும். நான் அறிகின்றேன் அப்படின்றது இல்லை, நான் அறிந்தேன் நான் அறிகின்றேன் அப்படின்ற அந்த பிரயோகம் இல்லாம போயிடும். அறியப்பட்டது. இந்த 2த்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. நான் அறிந்தேன்னா அகங்காரம் அங்க இருக்கு, அகங்காரம் இருக்கு. அது பணவியாப்தி. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அப்படிதான் சொல்றோம். நான் அறிந்தேன் நான் அறிந்தேன், எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், கீதா தெரியும், யோக சூத்திரம் தெரியும், அது தெரியும் இது தெரியும், உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நானே டெக்னாலஜி தெரியும், எல்லாத்தையும் சொல்றோம் இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ நான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல வந்து அபிமானத்துக்கு ஒரு விஷயம் இருக்காது. அதனால சிஷ்யன் வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஆச்சரிய சொல்ற தஸ்மாத் ஆகையினால் மயா விதித்தம் பிரம்ம, என்னால் பிரம்மம் அறியப்பட்டது. இந்த என்னால் பிரம்மம் அறியப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா கர்த்திரு பிரயோகம் இல்லை, கர்த்தா பிரதானம் இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மம் பிரதானம் ஆயிடும், கிரியா பிரதானம் ஆயிடும். என்னால் பிரம்மம் அறியப்பட்டது, இவ்வளவுதான். அங்க கர்மா நடக்குது. அதோட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லை. சிவானந்த சுவாமி அதனால தான் சொல்லுவாருன்னு சொன்னேன்ல, என்னால வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நான் மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தேன், கங்கை ஜலத்தை நான் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தேன். ஞானத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா கங்கா ஜலம் கொண்டு வரப்பட்டது, மரம் வெட்டப்பட்டது, இவ்வளவுதான். இதான் ஸ்டேட்மெண்ட். எப்பவுமே ஞானியோட விஷயத்துல எல்லாத்துலயும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மணி பிரயோகம் இருக்கும், கர்த்திரு பிரயோகம் இருக்காது. அஜ்ஞானிகள்கிட்ட எல்லாத்துக்கும் கர்த்திரு பிரயோகம் இருக்கும், கர்ம பிரயோகம் கர்மணி பிரயோகம் இருக்காது. இதை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆச்சாரியர் சொல்றாரு, ஆமா அனுபவத்துக்கு அப்புறம் தான். அனுபவத்துக்கு முன்னாடி நீங்க மனனம் பண்ணிட்டு இருக்கும் போது, மனநம்ல சூக்ஷ்ம மனனம் பண்ணும் போது தான் அந்த ஐடென்டிஃபை பண்ணிக்காம ஒருத்தன் போவான். இப்ப எனக்கு மனனம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப மனனம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது அபிமானம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இப்ப நான் 6 புக்கு எழுதியிருக்கேன்ல, இப்ப கேனோபனிஷத் புக்கு எழுதியிருக்கேன். இப்ப எனக்கு இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா யாரோ இதை ஏதோ பூத்தம் பண்ணிச்சோ அப்படின்னு தான் எனக்கு தோணும். இன்னும் கூட ஏன்னு கேட்டீங்கன்னா எவன்டா பண்ணது இந்த புக்கு? நான் ஒவ்வொரு முறையும் இந்த கேனோபனிஷத் புக்கெல்லாம் எடுக்கும்போது கையில இந்த புக்கை பார்த்தா எனக்கு ஒரு மலைப்பு வரும். என்ன மலைப்பு வரும்னா, எவன் பண்ணா இதை, எவன் பண்ணா, எவ்வளவு எழுதியிருக்கானே, எவன் எழுதுனான் அப்படின்னு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மனசுக்குள்ளார இந்த புஸ்தகங்கள் எழுதுறது, இந்த கிளாஸ் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. எனக்கு நல்லா தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது என்னோடது இல்லை அப்படின்னு. அப்ப சம்பந்தம் நல்ல மனனம் பண்ண 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 சிரவண காலத்துல நல்ல அபிமானம் இருந்துச்சு. சிரவணம் பண்ணும்போது அந்த சிரவண ஞானத்துல ஒரு அபிமானம் இருக்கும். அப்ப மனனம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரியும் இதெல்லாம் நம்மளது லட்சுமி நடக்குது, எப்படி நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா இதோட எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க நல்லா பண்ண பண்ண தெரியும். எங்கெல்லாம் நான் வந்து காலையில ஸ்லோகம் சொல்லும் போது எங்கேயாவது தப்பு பண்றேன்னு வச்சுக்கலாம், அங்க பரமஹம்சானந்தா வந்துட்டான்னு அர்த்தம். அந்த பரமஹம்சானந்தா உள்ள வரும்போது தட்டு தடுமாறி அவனுக்கு ஸ்லோகமே சொல்ல தெரியாது. அப்ப நான் உடனே சொல்லிப்பேன், பகவான் தான் சொல்றேன் நான் சொல்லல அப்படின்னும் போது ஃப்ரீயா போயிட்டே இருக்கும். இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் சொல்றேன் அப்படின்னு எடுத்தேன்னா இது எல்லாமே தப்பாயிடும். எனக்கு இதோட எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கும்போது இதெல்லாம் மனநத்துல நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நான் வந்து பண்ணவே இல்லை, நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே நடக்குது, ஏன் நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு டிராமா போயிட்டு இருக்கு. சொப்பனத்தை நீங்க பண்ணுனீங்களா? சொப்பனம் அதுவா நடக்குதா? சொப்பனம் அதுவா நடக்குது. அதே மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவா நடக்குது அப்படின்னும் போதுதான் மயா விதித்தம், செய்யப்படுகிறது, நான் செய்யல, அது மாதிரி ஆயிடும். இந்த மனநம் தீவிரமாக ஆக 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 கர்த்திருவம் மெதுவா போக ஆரம்பிச்சு.
அப்ப அனுபூதிக்கு போனதுக்கு பிறகு கொஞ்சம் கூட அபிமானம் இந்த உலகத்துல எதுலையுமே இருக்காது. தேகம் எந்த விஷயத்திலையும் ஞானத்திலையும் இருக்காது. அப்படி அதுதான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு. தஸ்மாத் ஆகையினால் மயா விதித்தம் பிரம்ம இதி மன்யே இது வாக்கியாக, என்னால் பிரம்மம் அறியப்பட்டது என்று நினைக்கின்றேன். அது கூட நான் நினைக்கிறேன்னு சொல்றாரு. பிப்பலாத மகரிஷிட்ட போய் பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்துல 6 மகரிஷிகள் போய் கேட்கிறாங்க. பிப்பலாத மகரிஷி எங்க குருநாதர். அவர் பாத்தீங்க அப்படின்னா நீட்டா பிளைனா ஒரே ஒரு வாக்கியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட பாத்தீங்கன்னா 1 வருஷ காலம் நீங்க எல்லாரும் பிரம்மச்சரிய வாசம் பண்ணுங்க. ஒருவேளை 1 வருஷம் கழிச்சு கேள்வி கேளுங்க, ஒவ்வொருத்தரா கேள்வி கேளுங்க, ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்றேன்ப்பா அப்படின்ற. அப்போ என்ன கேள்வி வருதுன்னா, ஒருவேளை அவருக்கு தெரியாதோ அப்படின்னா, இல்லை அதுல அவருக்கு பாத்தீங்கன்னா தெரியாததை காட்டுறதுக்காக இல்லை, அவரோட வினய பாவத்தை காட்டுறதுக்காக. அவருக்கு தெரியும், சர்வஜர் தான் அவரு. பிப்பலாத மகிழ்ச்சி சர்வஜரா இருந்தாலும் கூட அதுல அபிமானம் இல்லை. நான் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றேன் அப்படின்லாம் சொல்றது இல்லை. இருந்தா என்னால முடிஞ்சா சொல்றேங்க அப்படின்றது அபிமானம் இல்லாம இருக்கிறது. ஞானிகள்கிட்ட பாத்தீங்கன்னா பிரதானமானது அனுபூதி பண்ணவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா, தன்னோட ஞானத்து மேல அபிமானம் இல்லாம இருந்தாதான் அவன் ஞானி. அவனுக்கு அபிமானம் உண்டாகுதுனாவே அந்த ஞானம் புத்தியோட நின்றுருக்குன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்க, புத்தியோட நின்றுருக்கு. அந்த இன்டலெக்சுவல் கேமா இருக்கிற வரைக்கும் இன்டலெக்சுவலா நீங்க எந்த ஞானம், ஒரு சின்ன ஒரு ஞானமா இருந்தாலும் அந்த அபிமானம் வரும். நீங்க ஃபேஸ்புக்கு யூடியூப் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மீடியா இருக்கா, சோசியல் மீடியா இருக்கிறதுனால சின்ன சின்ன ஐட்டத்தெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே போட்டோ பிடிச்சி இது பண்ணி, என் குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா இன்னைக்கு கூட பார்த்தேன், ஒரு பொம்மை மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த சின்ன குழந்தை. உடனே அம்மா என்ன பண்றாங்க, அந்த போட்டோ பிடிச்சி போட்டாச்சு, என்னோட குழந்தை இதெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு. அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம், போட்டோ எடுத்து அதை போட்டோன்னு. அப்ப எந்த ஜீவனா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்த புத்தியில அறிஞ்சாலும் அந்த புத்தியில அறிஞ்ச விஷயத்துல அந்த ஜீவனுக்கு என்ன இருக்கும், அபிமானம் இருக்கும். புத்தியை தாண்டி போயிட்டீங்கன்னா அபிமானம் இல்லாம போயிடும். எங்கெங்கெல்லாம் புத்தி இல்லை அப்படின்னா, அவ்வியாக்கிருத்தம் தூக்கத்துல ஏதாவது அபிமானம் இருக்கா? ஒண்ணும் இல்லை. நான் நல்லா தூங்குனஞ்சி இன்னைக்கு அப்படின்னு எங்கேயாவது அபிமானப்பட்டுப்பீங்களா? வெளில போய் காலைல இருந்துச்சு, நான் ரொம்ப சூப்பரா தூங்குனஞ்சி அப்படின்னு அபிமானம் வருமா? வராது. எனக்கு ஒண்ணுமே தெரியல ஜி அப்படின்னு எங்கேயா போய் எல்லாத்துட்டையும் போய் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எதுல அபிமானம் வரும் நமக்கு? இந்த புத்திக்கு உட்பட்ட விஷயத்துல எல்லாத்துலயும் அபிமானம் வரும். நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுங்களா உங்களுக்கு? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுங்களா இந்த படிப்பை அடையிறதுக்கு? அப்படின்னு நான் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கேன் தெரியுங்களா? என்ன டிராவல் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா? இந்த கால் 20,000 கிலோமீட்டருக்கு மேல நடந்திருக்கு. எவ்வளவு நடந்திருக்கேன், எவ்வளவு படிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அபிமானம் புத்தி வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற எல்லாத்துலயும் அபிமானம். புத்தியை தாண்டினோன தூக்கத்துல அபிமானம் இல்லாம போயிடுது. தூக்கத்திலேயே அபிமானம் இல்லாது அபிதிதாபியம், அந்த அபிதித்தம்ன்ற சொல்லக்கூடிய அந்த இதுலயே இல்லை. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா சொருப்பத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா நீங்க ஆயிடுறீங்க. ஸ்கிரீனுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அங்க வில்லன் காமெடின்ற பேதமே இல்லாம போயிடுது. வில்லன் காமெடின்ற பேதம் இருந்தா தானே பாத்தீங்கன்னா நான் அவன்கிட்ட சொல்லணும், இவன்கிட்ட சொல்லணும், என்னோட ஞானத்தை நான் பறைசாற்றணும்ன்றதெல்லாம் வரும். நீங்க ஸ்கிரீன் நான் அப்படின்ற அனுபவம் ஏக்கமே அத்விதீய அனுபவம் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அங்க தன்னை பத்தி பேசுறதுக்கே ஆள் இருக்காரு. மூக்க ஆஸ்வாதனத்துக்கு என்ன முன்னாடி என்ன ஸ்லோகம் சொன்னோம்? அனிர்வச்சனீய பிரேம ரூபா. பகவான் இடத்துல நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மீராபாயிட்டுலாம் இருந்த இது இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி கொஞ்சம் உங்களுக்கே பாத்தீங்கன்னா என்னைக்காவது பாத்தீங்கன்னா பக்திய நல்ல சத்துவ குணம் வந்துச்சு அப்படின்னா பக்தி வருது வச்சுக்கோங்களேன். என்னோட குருநாதரை நான் நினைச்சேன், என்னோட ஆச்சாரியன் நினைச்சா என்னால பேச முடியாது. நான் கொஞ்சம் லைட்டா இப்போ கொஞ்சம் அவேரோட பேசுறது. நான் கொஞ்சம் கிருஷ்ணரை பேச ஆரம்பிச்சேன்னா என்னால பாத்தீங்கன்னா கண் கலங்க ஆரம்பிச்சு. இப்பயே மெல்ட் ஆக ஆரம்பிச்சு. நான் கிருஷ்ணன் வார்த்தையை எடுத்தாவே எனக்கு கண் கலங்க ஆரம்பிச்சு. என்னோட ஆச்சாரியார்னு சொன்னாவே எனக்கு பாத்தீங்கன்னா கண் கலங்க ஆரம்பிச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த பாவத்தை சொல்லுங்க ஜி அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனிர்வச்சனீய பிரேம ரூபம். வேற எதுவும் வாக்குக்கு எட்ட முடியாத ஒரு காதல், ஒரு அன்பு, ஒரு பக்தி. அது பாத்தீங்க அப்படின்னா குரு மேலேயோ ஈஸ்வரன் மேலேயோ சம்பவிக்கும். அப்படி சம்பவிக்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, பக்தி சூத்திரத்துல இவர் சொல்றாரு, நாரதர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, மூக்கனா இந்த ஊமை பாத்தீங்க அப்படின்னா எப்படி சாப்பிட்ட ஃபுட்டை பத்தி பேசுவோம். யோசிச்சு பாருங்க. சாமி ஏன் சாமி கண் கலங்குறீங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்?
சுவாமி முன்னாடி போய் நின்னா கண் கலங்குது அப்படின்னா ஏன் கண் கலங்குறீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியாது. இப்ப ஏன் குருவை நினைச்சாவே உங்களுக்கு கண் கலங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிடுச்சு பாருங்க. என்னோட ஆச்சாரியரை நினைச்சாவும் என்னோட கிருஷ்ணனை நினைச்சாலும் என்னால வந்து பாத்தீங்கன்னா பேச முடியாது. கண்டினியூ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்னா வந்து பாத்தீங்கன்னா தடுமாறுவேன். இப்போ இந்த இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாக்குக்கு எட்டாத விஷயம், அந்த பிரேம பாவம். ஒரு ஈஸ்வரன் மேல இருக்கக்கூடிய பிரேம பாவமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு மேல இருக்கக்கூடிய பக்தியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால வார்த்தையை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்படின்னா இந்த நிர்குணத்தை ஒருத்தன் அறிஞ்சான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசாம இருக்கு. சும்மா இரு சொல்ல. பிரேமஸ்வரூபம் அனிர்வச்சனீய பிரேமஸ்வரூபம். என்ன சூத்திரம்? 2வது நம்பர் 51 52 51 52 பக்தி சூத்திரத்துல இருக்கு. எங்க ஆச்சாரியர்கள் எல்லாமே பெரியவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூக்க ஆஸ்வாதனவத்தை அப்படின்றத ரொம்ப முக்கியமா சொல்லுவோம். அனுபூத்தியில வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ரமணர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மௌனம் கிடைச்சோம். அலிங்க எந்த லிங்கமும் இருக்காது, அடையாளமும் இருக்காது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாமே வந்து மனநத்துல இருக்கிறதுனால புத்தி தத்துவத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதே நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் என்கிட்ட கொஞ்ச நேரம் கிருஷ்ணரை பத்தி பேசுனீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா பேச்சு நின்று பேச முடியும். கிளாஸ்ல நின்று போயிடும். என்னோட குருவை நினைச்சாவே என்னால பேச முடியாது, என்னோட ஈஸ்வரனை நினைச்சாவே என்னால பேச முடியாது. அதுக்கப்புறம் எங்க பாடம் எடுக்கிறது? அப்ப கர்மங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பேச்சு வாக்கு எல்லாம் போயிடும், மொத்தமும் நின்று போயிடும். அப்ப அனுபூதி சொரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. சர்வ கர்ம எல்லாம் தியாகமாயிடும். சும்மா தான் தானா நிற்கிறது சம்பவிக்கும். 2 விஷயத்துல சம்பவிக்கும். ஒன்று சகுணத்திலையும் சம்பவிக்கும், அதுக்கப்புறம் நிர்குணத்திலையும் சம்பவிக்கும். சகுணத்துல சம்பவிக்கும் போது அதுக்கு பேரு பரம பிரேம ரூபம், அனிர்வச்சனீயம், வாக்கு கெட்டாத பரம பிரேமம், பக்தி, அன்பு. அன்பு வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால பேச முடியாது. யோசிச்சு பாருங்களேன், குழந்தைங்க மேலேயோ ஒவ்வொருத்தர் மேலே நமக்கு அன்பு இருக்கு. அன்பை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? அன்பு வந்தோட என்ன ஆகும், என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு வாட்டி என்னாச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன், ஒன்னாவே கூடயே படித்தோம், எல்லாம் இது பண்ணோம். அவனை வந்து ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நான் சந்திக்கிறேன். அவனும் நானும் வேற வேற இடத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் சந்திக்கிறேன். நான் சென்னையில் வந்து என்ன நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு அவன் வந்திருக்கான். வந்த மாத்திரத்தில் அந்த அன்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அன்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு சொல்லவே முடியாது. அன்பை சொன்னீங்கன்னா அன்பை சொல்ல வர இடத்துல அழுக வந்து உண்மைதான். அன்பை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது குழந்தையா இருக்கட்டும், எந்த அன்பா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், காதலனா இருக்கட்டும், காதலியா இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களா இருக்கட்டும், எந்த இடத்துல அன்பு இருந்தாலும் அந்த அன்பை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யாரா இருந்தாலும் அப்படியே உடஞ்சி போயிடும். ஹிருதயம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி அப்படியே அது வந்து அழுகையா தான் ஒரு முறை வேற எதுவும் வராது. அந்த ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு வந்த மாத்திரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு கட்டி பிடிச்சி அடி 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 நான் அவனை அடிச்சதுதான். ஏன்னா அன்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது, வலிக்குமே என்ன அதெல்லாம் இல்லை, நல்லா போட்டு அடி அடின்னு அடிச்சு ஏன்டா இவ்வளவு நாள் வரல அப்படின்னு. இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காதல், அவ்வளோ அன்பு. அன்புலயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிராந்தனா போயிடுவீங்க. அப்புறம் சொரூபத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன யோசிச்சு பாருங்க. சொரூபத்துக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு வார்த்தைக்கு இதே எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது ஞானத்தை. அப்ப அதனால அந்த இடத்துல அகங்காரம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயும் உண்மையான அன்புல வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் இருக்காது. பக்தியில வந்து மீராபாயா இருக்கட்டும், பெரியவங்கள்லாம் பக்தமான்கள்லாம் இருந்திருக்காங்க, எங்கேயாவது அகங்காரம் வெளிப்பட்டிருக்குமான்னு கேட்டீங்கன்னா வெளிப்பட்டிருக்காரு. நல்ல பிரேமமா இருக்கிற அந்த பக்தியிலேயே அகங்காரம் இல்லை அப்படின்னா நிர்குணத்துக்கு போயிட்டா மொத்தமா போச்சு. அப்ப அதனால அகங்காரமே இருக்காது. எல்லாம் அவன் பண்றாங்க. திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல உட்கார்ந்து இருப்பாங்க சாதுக்கள். நல்லா எங்கேயாவது வந்தா தானம் எல்லாம் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பலவேறு ரூபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்தையோ கடந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருப்பாங்க. நம்ம வேஷத்தை பார்த்துலாம் நம்பிடக்கூடாது. நீங்க சாதாரணமா போய் எங்கேயாவது நின்றுட்டு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்கார மாதிரி இருப்பாரு ஒரு சாது. அவர் பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னா அவன் பண்றான் சாமிட்டு போயிட்டே இருப்பாரு. என்ன பெரிய ஞானம் தெரியுங்களா அது? அவன் பண்றான், அதாவது நான் கர்த்தா இல்லை, சிம்பிள். ஒரே ஒரு விஷயத்துல அருணாச்சலம் பண்றான், நான் பண்ணல சாமி, அவ்வளவுதான் போயிட்டே இருக்கான். அப்ப அந்த ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும்போதே அகங்காரம் இல்லாம பக்தி வந்துருச்சுனாவே உங்களுக்கு கர்த்தத்துவம் போயிடும். அவன் பண்றான் நான் பண்ணல, ஈஸ்வரன் பண்றான் நான் பண்ணல அப்படின்னு. அப்போ அதே நிர்குணத்துக்கு போனதுக்கு பிறகு என்ன ஆயிடும், ஆபாசம் ஆயிடும், கர்மமே இல்லை.
நான் சொன்னல சலாபாசம், ஜாத்தியாபாசம், அதுக்கப்புறம் வஸ்து ஆபாசம், இதெல்லாம் சொப்பன மாதிரி தெரியுது நான். அதனால அந்த அபிமானத்துக்கு வேலையே இல்லை. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் அடுத்த பேரகிராஃப் வந்துருங்க, 458 முடிச்சிடலாம். நீங்க 458 சொல்ற, அத்தவா வேதச்ச இது நித்திய விஞ்ஞான பிரம்மஸ்வரூபத்தையா. இந்த வேதனை அறிந்தேன் அப்படின்னா, அப்ப அறிந்தேன்னா ஆப்ஜெக்ட் வந்துருமே சாமி அப்படின்னு கேள்வி கேட்ட ஆச்சாரியர் சொல்றாரு, வேதச்ச இது நித்திய விஞ்ஞான பிரம்மஸ்வரூபத்தையா, நான் நித்தியமா சதா காலமும் அறிகிறவனா இருக்கேன். எப்போ நீங்க இப்ப நம்ம அறிகிறவனா இருக்குமா நித்தியமா? தூக்கத்துக்கு போனா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம போயிடுது இல்ல. அப்ப நீங்க எப்படி நித்திய விஞ்ஞான சுரூபம்னு போக முடியும்? அப்ப நான் பாத்தீங்கன்னா 3 காலத்திலையும் நான் பார்க்கிறவனா இருந்தா மட்டும்தான் நான் பிரம்மம் அப்படின்னு அப்படி சொல்ல முடியும். இப்ப நம்ம நாலேஜ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எங்க இருக்கு? ஜாகிரதத்தோட முடிஞ்சு போகுது. நீங்க படிச்ச ஞானம் இருக்குல்ல, புரிஞ்சுக்கிட்டா போதும்னு நம்ம என்னெல்லாம் இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்கிறோமோ இது எல்லாம் எங்கேயோட முடிஞ்சு போகுது? தூக்கத்துக்கு போனோனையே எவ்வளவு பெரிய நாலேஜா இருந்தாலும். சொப்பனத்துல உங்களோட நாலேஜ் ஏதாவது யூஸ் ஆகுதா? யோசிச்சு பாருங்க. சொப்பனத்துல எந்த நாலேஜும் இல்லை. போன வாரத்துல ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கேன் நான். எனக்கு காலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் சொல்லணும், எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்னு. கடைசியில பார்த்தா காலையில் எந்திரிச்சோன்னு என்ன பேசுறேன்னே தெரியல, என்ன லாங்குவேஜ் பேசணும்னு தெரியல. ஆனா சொப்பனத்துக்குள்ளார நான் நினைச்சுக்கிட்டேன், ஐயோ எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும், யூரோப்பியன் லாங்குவேஜ் ஏதோ, எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும், ஜெர்மனோ ஸ்பானிஷோ ஏதோ ஒன்று பேசுறேன் நான். காலையில எந்திரிச்சோன்னு சொல்லணும் அப்படின்னு காலையில மறந்து போச்சு, யார்கிட்ட போய் சொல்றது? ஜாகிரதத்துல பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா அது தெரியும் இது தெரியும், சொப்பனத்துல போய் சொல்ல முடியுமா? எனக்கு வேதாந்தம் தெரியும் அப்படின்னு சொப்பனத்துல போய் உங்களால அங்க போய் ரொம்ப கமெண்டோட அகங்காரத்தோட சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா ஜாகிரதத்துல சொப்பனத்துக்கு போகும்போதே உங்க நாலேஜ் டும், அது பிரம்ம ஞானமா இருந்தாலும் டும். அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லைங்க ஞானம். அப்ப அபிமானம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன. ஏக தேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 15 மணி நேரம் 20 மணி நேரத்துக்கு தான் உங்களோட அபிமானம். டிசென்ட்ரி ஆச்சுன்னா உங்களோட ஞானம் பாத்தீங்கன்னா பேதளிச்சு போயிடும், சந்தி சிரிச்சு போயிடும், மறந்துடும் எல்லாமே. 2 நாள் சாப்பிடல அப்படின்னா, நான் சில சமயம் முந்தின நாள் பாத்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிடாம விட்டுருப்பேன், ராத்திரி கொஞ்சம் ஏதாவது சாப்பிடாம விட்டுருப்பேன். மறுநாள் கிளாஸ் எடுக்கும்போது மெமரியே வராது, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ எனக்கு அந்த ஸ்மிருதியே வராம போயிடும். இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்வேதகேதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்ற 10 நாள் சாப்பிடாம இருன்ற. 10 நாள் சாப்பிடாம இருந்துட்டு இப்ப வேதத்தை சொல்லு, உனக்கு வேதத்து மேல அவ்வளோ அகங்காரம் இருந்துச்சு இல்ல. ஸ்வேதகேதுன்றவன் என்ன பண்றான், வேதம் படிச்சுட்டு பாடசாலையில இருந்து ரொம்ப அகங்காரத்தோட சொல்றான், பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுதா? அவருக்கு தெரியாது போல இருக்கு என்னோட ஆச்சாரியா இருக்குன்னு, ஆச்சாரியரையே மட்டம் தட்டுறான். அவருக்கு தெரியாது போல இருக்கு ஆச்சாரியா இருக்கு, அதனால எனக்கு சொல்லி தரல அப்படின்னு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு அகங்காரம் இருக்கும். ஆச்சாரியாருக்கு தெரியல போல இருக்கு அப்படின்னு. அப்ப அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ரொம்ப அகங்காரியா இருக்கான், பனிஷ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ற, 10 நாள் சாப்பிடாம இருன்ற. 10 நாள் சாப்பிடாம இருந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்லுப்பா வேதத்தை ஒரு அணுவாக்கம் சொல்லு அப்படின்னு எதையோ ஒன்று சொல்றாரு. பார்த்தா ஒன்னும் சொல்ல முடியல, மெமரி லாஸ், அங்கங்க தடுமாறுது. அப்ப நம்ம ஞானம் எல்லாம் சாப்பிடாம இருந்தாலும் காலி. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடாம இருந்தாலும் காலி. 3 நாள் பாத்தீங்கன்னா டிசென்ட்ரி ஆச்சு அப்படின்னா உடம்புல மொத்தமா போயிடும், பஞ்சர் ஆச்சு அப்படின்னா நம்ம ஞானம் சந்தி சிரிச்சிடும். அகங்காரப்பட முடியுமா நம்ம ஞானத்துல? வராது. அப்போ எந்த ஞானம் புத்தியில இருக்கோ அது ஏக காலத்துல மட்டும்தான். அப்போ அதனால்தான் நம்ம சொல்றோம் துரியம் திரிசு சந்தகம். துரியம்னா என்ன அர்த்தம்? இந்த மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, தேகம் நான் இல்லை அப்படின்னு ஸ்தூல தேகத்தையும் சூக்ஷ்ம தேகத்தையும் காரண தேகத்தையும் 3 அவஸ்தைகளையும் தாண்டி நான்ல போய் நின்றணும், எஸ்டாப்ளிஷ் ஆகும். நான் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? நான் இல்லாத இடம் எதுவுமே இருக்கு. அந்த நான்ல நின்னீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு நித்திய விஞ்ஞான பிரம்மஸ்வரூபத்தைய. நித்திய விஞ்ஞானம், நித்தியம் ஞானத்தை உடையது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபத்தில் இருந்துகிட்டு வேத அறிந்தேன் அப்படின்னு சொல்றது, சொரூபத்தில் இருந்துகிட்டு. அதே நேரத்தில் நோன வேத வேத ஏவ, அதாவது நான் அறியவில்லை என்பதில்லை, அறிந்தேன். எப்படி அறிந்தேன்? இந்த உலக ஞானங்களை போன்று அல்ல, நான் என்னுடைய நித்திய விஞ்ஞான சுரூபமா பிரம்ம ரூபத்துல என்ன நான் அறிஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படி அறிஞ்சிருந்தேன்? இதுக்கு முன்னாடி நான் ஜீவனா என்ன அறிஞ்சேன். இப்ப நம்ம எல்லாம் அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி அறியறோம்?
இந்த தேகம் மனசு புத்தியோட ஜீவனா நம்மளை அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா நான் தான் சர்வமா இருக்கேன்னு அந்த பிரம்மபோதம் உண்டாகல. 3 காலத்திலையும் நான் பார்ப்பவன் அப்படின்ற அந்த பிரம்மபோதம் நமக்கு உண்டாகல. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஜாகிரதத்துக்கு அப்புறமே நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம போயிடும். நான் அப்படின்ற பரமஹம்சானந்தா எங்க இருக்கான்? ஜாகிரத்துல மட்டும்தான் இருக்கான். சொப்பனத்துக்கு போனா காணா போயிடும். சுசுப்தியில வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 அவஸ்தையிலையும் இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த நான் அப்படின்ற நித்திய விஞ்ஞான சுரூபம் மட்டும்தான் இருக்கு. அப்ப நான் அப்படின்ற அந்த நித்திய விஞ்ஞான சுரூபமா அனுபூதி பண்ணிட்டு சிஷ்யன் வந்து சொல்றான், அறிந்தேன், என்னால் அறியப்பட்டது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த உலக விஷயங்கள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேதம் நான் அறியவில்லை. அகம் ஸ்வரூப விக்ரியா அபாவாத். ஏன்பா அறியல அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எந்த விகாரமும் இல்லையே. நான் அறியலைன்னா என்ன அர்த்தம்? புத்தியில இருக்கிற விகாரமோ மனசுல இருக்கிற விகாரமோ தேகத்துல இருக்கிற விகாரமோ என்னிடத்துல சம்பவிக்கவில்லை, அதனால நான் அறியவில்லை. இந்த நான் பேசுறதெல்லாம் என்னோட புத்தியோட விகாரம். என்னோட புத்தி விகாரப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால்தான் வந்து இது விதவிதமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னாவே அது வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட விகாரம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிராஸ் பண்றீங்க, நான் சொல்றது எல்லாத்தையும் கிராஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல உங்க புத்தியோட விகாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் அந்நியமா நான் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா புத்தி இல்ல, மனசு இல்ல, எதுவுமே இல்லை. அங்க விகாரமே இல்லை, நிர்விகார சுரூபம், நிஷ்கிரிய சுரூபம். அப்போ நான் அறிந்தேன் சொல்றதுக்கும் நான் அறியவில்லைன்னு சொல்றதுக்கும் அங்க ஒண்ணுமே இல்லை. அதனால ஆச்சாரிய சொல்றாரு ஸ்வரூப விக்ரியா அபாவாத். ஸ்வரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த விகாரமும் இல்லாதனால நான் அறியவில்லை அப்படின்னு அர்த்தம். விசேஷ விஜானம் ச பர அத்தியஸ்தம். விசேஷ விஜானம் வந்து பாத்தீங்கன்னா பரே அத்தியஸ்தம் ந ஸ்வதக இதி பரமார்த்தத்தோ நச்ச வேத இதி. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விசேஷ விஜானம் இருக்குல்ல, பிரம்ம ஜானத்தை வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான அறிவா சொல்றோம், அனுபூதி அப்படின்னு. அனுபூத்தின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்படின்னா சாமானியமா இருக்கக்கூடிய விஜானம், அதுக்கு மேல வந்து விசேஷ விஜானம். என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப ஸ்பெஷலா தெரியும். எனக்கு கொஞ்சம் தெரியும், கிராமர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு தெரியும். என்னோட சுவாமிக்கெல்லாம் வந்து மகாபாஷ்யம் வரைக்கும் தெரியும். நான் கொஞ்சம் அல்பமா கொஞ்சோண்டு ஒரு 1500 சூத்திரம் 2000 சூத்திரம் படிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப அல்பம். எனக்கு வந்து காசிகா தெரியாது, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாபாஷ்யம் தெரியாது, எனக்கு ஏதோ தெரியும். சாமானியமா சம்ஸ்கிருதம் தெரியும், சாமானியமா கொஞ்சம் வேதாந்தம் தெரியும். ஸ்பெஷல் எங்க ஆச்சாரியார்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றோம். இந்த நான் சாமானியமா எனக்கு தெரியுன்றதும் எங்க ஆச்சாரியார்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்கன்னு விசேஷ ஞானம் இருக்குன்றதும் இந்த ரெண்டுமே எதுக்கு மேல கல்பித்தம் அப்படின்னா நான் அப்படின்ற பரமாத்மாக்கு மேல கல்பித்தம். அப்ப மக்குன்றதும் அதே நேரத்துல ரொம்ப பிரில்லியன்ட்ன்றதும் ரெண்டும் கல்பித்த ஞானம் தான். அப்ப கல்பித்தம் எதுக்கு மேல கல்பித்தம் அப்படின்னா கான்சியஸ்னஸுக்கு மேல கல்பித்தம். ஒரே கான்சியஸ்னஸ், ஒரு கான்சியஸ்னஸ்க்கு மேல அறிந்தது அறியாதது ரெண்டும் கல்பிதம். அதனால வந்து பாத்தீங்கன்னா விசேஷ விஞ்ஞானம் பரே அத்தியஸ்தம். பர அத்தியஸ்தம்னா பரபிரம்மத்தினிடத்துல அத்தியாசம் செய்யப்பட்டிருக்கு, சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. ந ஸ்வத இதி. சொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சாமானியம் ஆர்டினரி ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் இல்லை. சாமானிய ஞானம் என்ன இருக்க மந்திரம் கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது, அஸ்தி இத்தியேவ உபலப்தவ்யா. இப்ப அந்த ஆத்மாவை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ரொம்ப ஸ்பெஷலாக்கும் அப்படின்னு அறிஞ்சிங்கன்னா அது கல்பனா. சுவாமி எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, அதுவும் கல்பனா. அப்ப எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிந்தது அறியாதது அனைத்தையும் அறிபவன் நான், அதான் அறியணும். எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சதும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாததும் தெரியும். தெரிஞ்சதுலயும் அபிமானம் இருக்கக்கூடாது, தெரியாததுலயும் வந்து பாத்தீங்கன்னா கில்ட்டி இருக்கக்கூடாது. ஐயோ எனக்கு தெரியலையே. என்கிட்ட போன் பண்ணும்போது நிறைய பேர் சொல்றாங்க, சாமி எனக்கு இது தெரியல சாமி, நான் வார்த்தை சொல்றதே சொல்றது, யார் போன் பண்ணாலும் தூக்கி போடு. தெரியலன்றது உங்களுக்கு தெரியுது? ஆமா தெரியுது, அவ்வளவுதான். அதான் ஞானம். ரெண்டுத்தையும் பார்க்கிறவன் நான். எனக்கு தெரியுது தெரியலன்றது இந்த உலகம் ஃபுல்லா அதுலதான் மாட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, வந்ததும் லிபரேஷனுக்காக வந்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் இது தெரியல அது தெரியல வெளியில தான் புலம்பிக்கிட்டு இருக்கோம், இது இல்லை அது இல்லைன்னு. அப்ப இங்கேயும் வந்து வேதாந்தம் படிக்கிற இடத்துலயும் வந்துட்டு எனக்கு இது தெரியலையா அது தெரியலையா, இது படிக்கணுமே அது படிக்கணும், எல்லாம் தூக்கி போடுது. நம்மளோட முக்கியமான கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா கான்சியஸ்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேலதான் அறிவு அறியாமை ரெண்டுமே கல்பித்தம். ஆர்டினரி ஸ்பெஷல் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்துக்கு மேலதான் ஆர்டினரி ஸ்பெஷல். ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் பால்
ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா போனா வந்து அவன் சேட்டு கடையில வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாதாம் பால் இருக்கு. ஆர்டினரியா ஸ்பெஷலா அப்படின்னு கேட்கறான். என்னப்பா வித்தியாசம்னா ஒரே பால் தான். அதை பாலை எடுத்து அப்படியே எடுத்து கொடுத்தானா, ஆத்தி கொடுத்துட்டானா நார்மல் ஆர்டினரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆடை போட்டு கொஞ்சோண்டு ட்ரை ஃப்ரூட் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஜிகினா வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தானா ஸ்பெஷல். ரெண்டுமே ஆர்டினரி ஸ்பெஷல். ரெண்டுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலுக்கு மேல கல்பிதம். அதே மாதிரி நான் அப்படின்ற அந்த சச்சிதானந்தம் வெறும் ஞானம் அஸ்தி. இதான் என்னுடைய ஞானம். என்ன இருக்கேன். இந்த இருக்கன்றதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குன்றது கல்பிதமாகுது. என்னவா இருக்கேன் அப்படின்ற ஆணா இருக்கேன், பெண்ணா இருக்கேன், இந்தியனா இருக்கேன், நான் சனாதன தெரிமையா இருக்கேன், நான் வந்து சன்னியாசியா இருக்கேன், கிரகஸ்தனா இருக்கேன், நான் அறிவாளியா இருக்கேன், நான் முட்டாளா இருக்கேன். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன்ற அந்த இருப்புக்கு மேல கல்பிதம். வாஸ்தவத்துல சொதமா அதுல ஏதாவது இது இருக்கானா? சொதமான அர்த்தம் தன்னிடத்துல வாஸ்தவத்துல ஞானத்துல எந்த பேதமும் இல்லை. நான் தான் சொல்றேன், நீங்களும் நான் தான் சொல்றீங்க. ஏதாவது பேதம் இருக்கா? கொசுவும் நான் தான் சொல்லும். எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நான்ல பேதம் இல்லை, நானுக்கு மேலதான் பேதங்கள் எல்லாம் கல்பிதம். அதனால வந்து நஸ்வத இதி பரமார்த்தத்தோ நச்சவேத இதி. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் எதையும் ஸ்பெஷலா அறியலை. ஏன்னு கேட்டா எனக்கு இருக்கிறது, எனக்கு மேல இருக்கிறதெல்லாம் கல்பிதம், வாஸ்தவம் எதுவுமே இல்லை. அதனால நான் அறியவில்லை. நான் அறிந்தேன், சொரூப ரீதியா நான் என்ன அறிஞ்சிருக்கேன். நித்திய விஞ்ஞான சுரூபமா 3 காலத்திலும் நான் அறிகின்றேன். அதே நேரத்தில் நான் அறியவில்லை. எதை அறியவில்லை அப்படின்னா எனக்கு அந்நியமா வாஸ்தவத்துல எதுவுமே இல்லை, அதனால நான் அறியவில்லை. ஏன்னா எல்லாமே கல்பிதம் அப்படின்னு அர்த்தம் இருக்கும். இது அப்புறம் கடைசி பேராகிராஃப் வந்து யோ நக, எவன் நகன்றதுக்கு அர்த்தம் நக அஸ்மாக்கம் நக, எங்கள் மத்தியில். எங்களோட சிஷ்யர்களா நிறைய பேர் இருக்கோம், 10-20 பேர் இருக்கோம். எங்களோட மத்தியில வந்து பாத்தீங்கன்னா தத்வேத அந்த பிரம்மத்தை அறிகிறானோ, தத்வேத அவனை அறிகின்றான், அவன் தான் அறிகிறான். இது பக்ஷாந்தர நிராசார்த்தம் ஆம்னாய உக்தார்த்த அனுவாதாத். ரொம்ப அற்புதமான பாஷை. என்னன்னு கேட்டீங்கன்னா பக்ஷாந்தரம்னா என்ன அர்த்தம்? ஊர் ஃபுல்லா ஏகப்பட்ட அறிவு இருக்கு. யூடியூபை திறந்தா வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இப்போ நமக்கெல்லாம் ஆன்லைன் எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கு யோசிச்சு பாருங்க. சாமி காலையில் கிளாஸ்க்கு வர முடியல சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூடியூப்ல சாயந்தரம் அப்லோட் பண்ணுறோம் கேட்டீங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாமல் பாடத்தை கேட்கறதுக்கு வந்து நமக்கு இதாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டவனும் பிரமாணமே இல்லாமல் என்னென்னவோ பேசுகிறான். ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில வந்துச்சு, சிவப்பு கலராக வந்துச்சு, பச்சை கலராக வந்துச்சு, அதுவாக வந்துச்சு, இதாக வந்துச்சு, நான் தரிசனம் பண்ணேன், ஆத்மாவை தரிசனம் பண்ண நீ யாருப்பான்னு கேள்வி கேட்கணும் இல்லை, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆத்மாவை நான் தரிசனம் பண்ண, சரி ஆத்மாவை நீ தரிசனம் பண்ணிட்ட, நீ யாரா இருந்து தரிசனம் பண்ண? ஊர்ல ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவை வந்து எதோ யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டதும் போயிட்டே இருக்கு. 2 பர்பஸும் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குரூப் சேர்ந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கே கலியில வந்து பார்த்தீங்கன்னா எது பலம்பா? சங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் தான் பலம். இங்கே ஒரு கூட்டத்தை கூட்டி கொஞ்சம் நல்லா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொன்னேன்னா உலகம் நம்பும், எல்லாம் நம்பும். இவ்வளோ கூட்டம் இருக்கே அப்படின்னு. நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன், யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன். யாத்திரையில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், அப்போ வந்து பிரம்மச்சாரியா இருக்கேன், நல்ல காயத்ரி பண்ணிட்டு இருக்கும்போது, சன்னியாசியா இருக்கிறத காட்டிலும் பிரம்மச்சாரியா இருக்கும்போது ரொம்ப தேஜஸ் அதிகமாக இருக்கும். அந்த காயத்ரியோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நல்லா ஒரு வீரியத்தை கொடுத்துருக்கோம். அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, ஒரு தாடி திருப்பொன்றம் போட்டு, ஒரு சோட்டி, ஒரு குடுமையை வச்சுக்கிட்டு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சு நான் நிறைய க்ஷேத்திரமாக போயிட்டு இருப்பேன். போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தது எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயிலில் வந்து வெளியில் வரேன், பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறேன். ஒரு அம்மா வந்தாங்க, வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சாமி விபூதின்னு கேட்டாங்க. சரி அப்படின்ட்டு விபூதி எடுத்து கொடுத்தேன். அவ்வளோதான், பஸ் ஸ்டாண்டே வந்து வரிசையாக கியூ கட்டி நின்றுச்சு. எனக்கு ஐயோ, நான் அப்போ ஒரு பாடம் படித்தேன், எங்கேயுமே விபூதி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு விபூதி எடுக்கிறதையே விட்டுட்டேன். கையில விபூதி, இப்போ திருவண்ணாமலையில் எங்கே போனாலும் விபூதி கேட்பாங்க. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், திருச்செந்தூர் பக்கத்தில் பார்த்தா லைன் கியூ கட்டிடுச்சு. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சாமி விபூதி கொடுக்குறாரு, நமஸ்காரம் பண்ணி விபூதி வாங்கிட்டு போறாங்க. என்னன்னு கேட்டா யாருன்னே தெரியாது, என்ன ஏதுன்னே தெரியாது. இந்த ஆட்டு வந்த கூட்டத்தை சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இங்கே திருவண்ணாமலையில் வந்து ஆட்டோக்காரங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஆளாக இருந்தால் ரொம்ப ஈஸி. ஆட்டோக்காரங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, இவன் என்ன பண்ணுவான், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழே இறங்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, இங்கே சித்தர் இருக்காரமே யார் இருக்கா அப்படின்னா ஆட்டோக்காரன் நேராக கொண்டு வந்து என்கிட்ட விட்டுருவான். நான் ஒரு ஆள் வந்தாருன்னா ஒரு 200 ரூபா கொடுத்தா போதும். ஊரில் இருக்க ஆட்டோக்காரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொழைச்சிப்பான்.
எனக்கும் வியாபாரம் நிறைய நடக்கும். ஒரு 10-20 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ மெதுவா சாமி வந்து பெரிய ஸ்பெஷல் போல இருக்கே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும். என்கிட்ட இருக்கு என்ன இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. இந்த 2 ஃபாரினர் வந்துட்டான்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. நான் பெரிய சாமியார் திருவண்ணாமலையிலேயே. 2 ஃபாரினர் வரணும். ஃபாரினர் அவன் எல்லாம் வந்து சம்ஸ்காரமே இல்லாம இருக்கான். என்ன யார் சொன்னாலும் நம்புறான் ஃபாரினர். ஒரு அம்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலையில மலையை சுத்திட்டு இருக்கு. ஒரு 10 நாள் 15 நாள் தான் ஆகும். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரத்தா பக்தியோட 2 ஃபாரினர் போயிட்டு இருக்கான். 2 ஃபாரினர் போனோன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்காரன் என்ன பண்றான், ஒரு நியூஸ் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சித்த புருஷர் அம்மா வந்துட்டாங்க அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஃபாரினர்ஸ். இந்த 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 ஜனம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார ஜனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்ற விவேகம் எதுவுமே இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்காக நிறைய பேர் நிறைய லெவல்ல என்ன பண்றாங்கன்னா இந்த பிரமாணம் எதுவுமே வச்சுக்காம இந்த கேனோபனிஷத்தெல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா தப்பு வரவே வராது. அனுபவத்தை பத்தி இதை பத்தி ஒரு ஆச்சாரியர் மூலமா கிளியரா சொன்னோம் அப்படின்னா எதையுமே தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ யாருக்குமே வந்து தெரியாம தானே சொந்த கல்பிதமா பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, தப்பா அறகுறையா கேட்டு அறகுறை ஞானமும் பிரச்சனை, அதே நேரத்துல அஜ்ஞானமும் பிரச்சனை. இந்த அறகுறையா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா பக்ஷாந்தர நிராசார்த்தம். ஆச்சாரியர் தான் சொல்றாரு. பக்ஷாந்தரம்னு என்ன அர்த்தம், இப்ப நம்ம பேசுனதுக்கு வேற பட்சத்துல ஆத்மா அனுபவம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற விதமா ஏதாவது சொல்லிட்டு அறகுறையா கேட்டு அறகுறையா தன்னை விளம்பரப்படுத்தி எல்லா இடத்துலயும் தன்னை பிரகடனப்படுத்துறதுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பட்சங்களை எல்லாத்தையும் நிராசார்த்தம்னு அர்த்தம், நிராகரணம் பண்றதுக்காக ஆம்நாய உட்கார்த்த அனுவாதம். இந்த வேதத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை என்னது, ஆப்ஜெக்ட் இல்லை, ஆத்மா ஆப்ஜெக்ட் இல்லை, அதை ஆப்ஜெக்டா அனுபவம் பண்ண முடியாது. அதை சொல்றதுக்காக தான் பிராமண பாகங்கள் மந்திரத்துல எல்லாம் எது சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் பிராமண பாகங்கள் உபனிஷதங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அனுவாதம் செய்கின்றன. ஈஷாவாசியத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு வேதத்திலையும் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதையே மற்ற மந்திரங்களும் வந்து என்ன பண்ணும், திரும்ப திரும்ப சொல்லும். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா தப்பா நமக்கு வந்து பதிவு ஆயிடக்கூடாது. ஏன்னா ஊர் உள்ள ஏகப்பட்ட பேர் தப்பான அபிப்பிராயங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. அதெல்லாத்தையும் நாசம் பண்றதுக்காக இந்த மந்திரங்களானது ஆம்நாயமானது அனுவாதம் பண்ணுகின்றது. யோ நோ அஸ்மாக்க மத்திய, யோன்றதுக்கு அர்த்தம் ஆச்சரிய பண்றார். யோனா எவன், நோன்றதுக்கு அர்த்தம் அஸ்மாக்கம். அஸ்மாக்கம் மத்திய, எங்களுடைய மத்தியில், பிரம்மச்சாரிகளா வித்தியார்த்திகளா இருக்கிற எங்களுடைய மத்தியில சஏவ தத் பிரம்ம வேத, நான் சொன்ன மாதிரி எவன் அறியறானோ, என்ன அறியறான் நம்ம பார்த்தோம்ல, அறியப்பட்டதற்கெல்லாம் அது வேறானது, அறியாததற்கும் வேறானது. அதை வந்து ஆத்மா அனுபவம்ன்றது ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது, நான் நானாதான் இருக்க முடியும் அப்படின்னு எவன் சரியா அறியறானோ அவன்தான் அந்த தத் பிரம்ம வேத, அவன்தான் அந்த பிரம்மத்தை அறிந்தவன். அந்நியக இந்த உலகத்துல ஏகப்பட்ட பேர் பேசுறவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் இல்லை. இப்ப நானே சொல்றேன்ல, நான் எனக்கு இன்னும் அப்ரோக்ஷ அனுபூதி இல்லை. மகாபெரியவர் ரொம்ப கிளியரா இருந்தார். மகாபெரியவர் வந்து எந்த காலத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னை அபரோக்ஷ அனுபூதி அடைஞ்சவர்னு சொல்லவே இல்லை. அவர் மகாபெரியவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்ன காட்டிலும் ஞானம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ரமணரை வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்றாரு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டுறாரு, போங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படி. மகாபெரியவர் வந்து நிறைய இடத்துல வந்து வருத்தப்பட்டிருக்காரு. என்னன்னா, நான் மடாதிபதி ஆயிட்டேன், சாதாரண சன்னியாசியா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற. ஏன்னா மடாதிபதிக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இதே நீங்க சந்திரசேகர பாரதியை போய் பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணத்தன்மையை கரெக்டா நிதித்தியாசம் வரைக்கும் போய் நல்லா பூர்ணத்தன்மையை அடைஞ்சுப்பார் சிங்கை மேடத்தில். அப்போ ஒரு ஞானத்தோட ப்ராசஸ், இப்ப நான் சொல்றேன்ல, ஓப்பனா சொல்றேன், என்னோட ஆச்சாரியார் எல்லாமே இருப்பாங்க, நல்ல சாஸ்திரத்தை நிபுணத்துவம், நல்ல சாஸ்திரத்துல வந்து என்னை காட்டிலும் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா நிறைய சாதகர்கள் இருக்காங்க, மனனம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதிகமான மனனம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அசாஸ்திரியமான விருத்தி, தேக விருத்தி இருக்குல்ல, இந்த தேகாத்ம விருத்தி வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோடி ஜென்மங்களா இருக்கிறது. அதனால சிரவணம் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா மனனம் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க காலம் மனன அபியாசம் பண்ண வேண்டியது. இதுல சில பேர் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, மனனம் முடிச்சு நிதித்தியாசனத்துல போய் அனுபூதி ஆகி வெளியில தெரியறதெல்லாம் ரொம்ப ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப யூடியூப்ல பாடம் போடுறதுனால தெரியும். இல்லைன்னா நான் பரமஹம்சானந்தா இருக்குன்றதே யாருக்கும் தெரியவே தெரியாது. 15 வருஷமா பாடம் எடுத்திருக்கேன், பக்கத்து தெருவில் இருக்கவனுக்கே தெரியாது, பக்கத்துல இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்ப ஏதாவது பண்ணினாதான் நமக்கு தெரியுது. ஆனா நிதித்தியாசனத்துல போறவன் வந்து ஏதாவது பண்ணுவானா, அவன் எங்கேயாவது போய் தனியா ஏகாந்தமா உட்கார்ந்துருப்பான், அடையாளமே இருக்காது. என்ன அவனுக்குள்ளார என்ன ஞானம் இருக்குன்னு அவன் பேசினாதான் தெரியும், அவன் பேச மாட்டான், மௌனி ஆயிடுவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஞானி புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடையாளமே இல்லாம கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அனுபூதி.
அப்ப தெரியறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தியோட சாமர்த்தியத்தை வச்சு நிறைய தெரியப்படுத்துறாங்க. அப்போ அது மாதிரி சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், அதோட பரிபக்குவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானி ஆகிறது. சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து பாத்தீங்கன்னா பூரணமா தெரியணும். அவர் குருநாதர்கிட்ட இருந்து பாடம் படிச்சார். அதுக்கப்புறம் குருநாதர் வந்து ஒரு சமயம் சொல்றாரு, சும்மா இருக்க மாட்டியா, கடனம் பண்ணிட்டு இருக்க, வரவன் போறவன் எல்லாம். சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன பண்ணாருன்னா, யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா தும்பிக்கை இருக்குன்னா யானைக்கு தும்பிக்கை இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்ணுவார். பூனைக்கு 4 கால் இருக்கு அப்படின்னா இல்ல பூனைக்கு 3 கால்னு எதை சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் பண்றது. தர்க்கத்துல வந்து நல்ல நிபுணத்துவம் இருந்திருக்கு சதாசிவ பிரம்மேந்திரர். எதை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாரு. என்னோட சிஷியர் ஒருத்தர் இருக்காரு, ஐயோ எதை சொன்னாலும் ஆப்போசிட்டா தான் பேசுவேன், நான் பேசுறதுக்கெல்லாம் கரெக்டா ஒன்று ஆப்போசிட்டா வச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரம் என்ன பண்ணிருக்காரு, ஆப்போசிட்டாவே பேசுறது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, இவன் எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அதனால சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு அதோட பேசுறது நிற்பார். ஒரு குருநாதரோட ஒரு வார்த்தை, இதே வார்த்தை வந்து சதா இவருக்கு நம்ம அருணகிரிநாதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றார். பிரத்யட்சமாய் சும்மா இரு சொல்லறன்னு சொல்லி ஓங்காரத்தை கொடுத்தாரு. 12 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மண்டபத்தில் உட்கார்ந்தவர் தான். இதே மாதிரி சதாசிவரும் வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரனும் ஃபுல்லா மௌனம் ஆயிட்டார். வெளியில தெரிஞ்சதே பெருசு. ரமணர் வந்து வெளியில தெரிஞ்சா இருந்தாருன்னா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரமணர் வெளியில வரலன்னா யாருக்கும் தெரிஞ்சே இருக்காது உங்களுக்கு. நம்ம இவர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேஷாத்திரி சுவாமிகள் மட்டும் அடையாளம் காட்டல அப்படின்னா அவர் தெரிஞ்சிருக்க மாட்டார். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் எப்படி தடம் பதிக்காம போகுதோ, மீன்கள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜலத்துல தடம் பதிக்காம போகுதோ, அதே மாதிரி நிறைய ஞானி புருஷர்கள் வராங்க போறாங்க, ஒன்றும் தெரியாது, அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பக்கத்திலே இருந்திருப்பாங்க, பிச்சைக்கார மாதிரி இருந்திருப்பாங்க, அடையாளமே இல்லாம அவங்க ஞானம் எப்படி தெரியும் நமக்கு? தெரியவே தெரியாது. பேசினாதான் தெரியும், பேசுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, எவன் இந்த விதமா அறிஞ்சிருக்கானோ, நான் நானாதான் நிக்க முடியும், நான் என்னை அனுபவம் பண்ண முடியாது, நான் பிரம்மமா இருக்க முடியும், பிரம்மத்தை நான் அறிய முடியாது, ஆப்ஜெக்டா அறிய முடியாது, சுவானுபவமா நான் அறிய முடியும், நான் நானா நிக்க முடியும் அப்படின்னு எவன் அறியத்தானோ அவனே அறிகின்றான். அதனால என்ன தெரியுது அப்படின்னா, உபாசிய பிரம்மவித்வாத் அத அந்நிய. அப்ப மத்தவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே சுவாமி, அறிந்தேன்னு சொல்றாங்களே, அவங்க எல்லாம் ஏதோ உபாசன விஷயத்தை தான் அறிஞ்சிருக்காங்க. வேதம் எங்க வரும், நான் அறிந்தேன், கிருஷ்ணரை பார்த்தேன், அப்ப எனக்கு அந்நியமா கிருஷ்ணரை நான் பார்த்தேன், எனக்கு அந்நியமா காளியை நான் பார்த்திருக்கேன், எனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா பகவானை பார்த்திருக்கேன் அப்படின்னா அது எல்லாமே எனக்கு அந்நியம் தானே. என்னோட இஷ்ட தேவத்தை, என்னோட இஷ்ட தேவத்தையை நான் ரொம்ப அதிகமா தீவிரமா சிந்திக்கும் போது இஷ்ட தேவத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணது முன்னாடி வந்து பிரத்யக்ஷம் பண்ணு. அதுக்கு என்ன சத்தியம் சொல்லிக்கோ, பிராதிபாசிக சத்தியம், இண்டிவிஜுவல் ரியாலிட்டி. மற்றவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் வந்து என்னோட தேவத்தையை வந்து பாத்தீங்கன்னா கண் மூடி நல்லா நான் இது பண்றேன், ஒரு சின்ன கண் அசைவு கூட எனக்கு தெரிஞ்சிடும், ஐயோ இன்னைக்கு கிருஷ்ணர் பார்த்தாரு என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா பக்கத்துல இருந்தவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது இண்டிவிஜுவல் சத்தியம். தேவத்தையோட பிரத்யக்ஷமாகிறது எல்லாம் மகாகாளி வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சருக்கு வந்தார். இது மாதிரி நிறைய பேருக்கு ஈஸ்வர தரிசனம்லாம் கிடைச்சிருக்கு, ஆனா கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்காரு. அப்போ அது எல்லாத்துலயும் பேதம் இருக்கான, ஆமா பார்க்கிறவன் நான், என்னுடைய உபாசிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படின்னு பேதம் இருக்கும். அப்ப எங்கெல்லாம் அறிவு நான் அறிந்தேன் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஒண்ணு தேவதா ரூபத்துல இருக்கணும், இல்ல அப்படின்னா என்னது விராட்டு இரண்ய கர்ப்பர் ஈஸ்வரன் அப்படின்ற ஆத்தியாத்மிகத்துல இருக்கிற பேதமா இருக்கும். இந்த ரெண்டு தான். அதான் சொல்றாரு உபாசிய பிரம்ம வித்வாத். யாராவது வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன்னு சொன்னாங்க அப்படின்னா, நான் தரிசனம் பண்ண ஆப்ஜெக்டா தரிசனம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப அவங்கள நம்ம என்ன எடுத்துக்கணும், அவங்க நிர்குண ஆத்மாவை பார்க்கல, நிர்குண பிரம்மத்தை பார்க்கல. எதை பார்த்திருக்காங்க, சகுண பிரம்மத்தை தான் பார்த்திருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சகுண பிரம்மம் தான் பேதத்தோட இருக்கும், உபாசியத்தோட, உபாசிய தேவத்தை உபாசிய விஷயமா இருக்கிறது. அதனால அத அந்நிய, அதுக்கு வேறானது வந்து பாத்தீங்கன்னா நிர்குண பிரம்மம். நான் அப்படின்றது பார்ப்பவன், நான்றது பிரம்ம தத்துவம். அது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படும் வஸ்து இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அப்போ ஈஸ்வர தத்துவத்துக்கும் வேறானது, ஈஸ்வர ரூபங்களுக்கும் அது வேறானது, உபாசிய விஷயங்களுக்கும் அந்நியத்துவம். யதா அகம் வேத இதி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா நான் வந்து அறிந்தேன் அப்படின்னு முடிக்கிறேன். வேதச்ச இது பக்ஷாந்தரே பிரம்மவித்வம் நிராசியது. வேத வேதச்ச, வேதனா அறிந்தேன், வேதச்ச அப்படின்னா ந வேதன்னு எடுத்துக்கணும், அறியவில்லை. அப்போ இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்றது, அறிந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அறியவில்லைன்னு சொல்ல முடியாது. நான் அறியவும் இல்லை, அறிந்தேனும் என்பதும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டுத்துக்கும் வேறானவன் நான் அப்படின்னு அறியப்பட்டதையும் நிராசம் பண்ணுது, அறியப்படாததையும் நிராசம் பண்ணுது, தூக்கி போடுறதுக்காக சொல்லப்படுது.
குதோ அயம் அர்த்தோ அவசியத்தை இது உச்சது. அப்ப என்ன சொல்ல வரீங்க? இதுக்கு ஏதாவது ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கணுமே சுவாமி, முடிவு, ஏதாவது ஒரு முடிவுரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்த அனுவாதாத் உக்தம் ஹி அனுவதத்தி நோன வேத இது வேத செய்தி. அப்ப என்ன முக்கியமா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அறியவில்லை என்பது இல்லை, அறிந்தேன். அறியவில்லை என்பது இல்லை, நான் அறிந்தேன். இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிவுரையா சொல்லப்படும். எவ்வளவு புரியுமோ புரிஞ்சு, அவ்வளவுதான். இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு. அடுத்த மந்திரத்துக்கு போயிடும். இதுக்கு மேலே இருந்தாலும் உழப்பிக்கிட்டே இருக்கும், வேணாம், அடுத்தது போயிடும். கொஞ்சம் மெச்சூரிட்டி வர வர உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சு. அவ்வளோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர். இதுதான் முக்கியமானது. இதான் ஒரு வார்த்தையில சொல்லியாச்சு. அனுபூதி பண்ணவன் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்ல மாட்டான், சொல்றவன் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி பண்ணலன்னு அர்த்தம். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். ஹரி ஓம். நமஸ்காரம். அடுத்த மந்திரமும் இதே தான், அடுத்த மந்திரமும் இதே தான் வருது, அதனால அங்கேயும் சொல்லிக்கலாம். இந்த பற்றி